வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பயாலஜில இருக்க முக்கியமான 7 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வீடியோ அப்படின்றது போட்டிருந்தேன். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதுல முக்கியமான 7 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பயாலஜில இருக்க முக்கியமான 7 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றத பார்க்க போறோம். அதுவும் ரியல் டைமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சில கண்டென்ட் அப்படின்றத சொல்ல போறோம். ஓகேவா? இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யாரும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வரப்போற ஆஃபில் எக்ஸாமுக்கும் சரி, வரப்போற பப்ளிக் எக்ஸாமுக்கும் சரி வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இல்ல அப்படின்னா வீடியோ நோட்டிபிகேஷன் வருது, சில வீடியோஸ் மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. ஓகேவா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பயாலஜில இருக்க முக்கியமான 7 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் 7 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு 4 மார்க், அப்புறம் ஒரு 2 மார்க், அந்த 2 கொஸ்டினையும் சேர்த்து ஒரு 7 மார்க்ல எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சில வேறுபடுத்து கொஸ்டின் 4 மார்க்கா இருக்கலாம். சில என்ன பண்றாங்க 5 மார்க் கொடுத்துட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின் அப்படின்றது கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துப்பாங்க, 2 மார்க் கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துப்பாங்க. எடுத்து வச்சு ஏபி சேர்த்து 7 மார்க் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, 2 மார்க் படிக்கணும், 4 மார்க் படிக்கணும், 7 மார்க் படிக்கணும். எல்லாத்தையும் படிச்சாதான் உங்களால 75க்கு 70க்கு மேலேயாச்சும் எடுக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, புக் பேக். ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது புக் பேக்ல இருக்க ஒன் வேர்டு, சரியான விடை, கோடிட்டனரை நிரப்புக, பொறுத்துக்க, இது எல்லாத்தையுமே தரவா படிச்சு வச்சிருங்க. அதுக்கு அடுத்து இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் இதை படிக்கணும். இதை முடிச்சுட்டு புக் இன்செர்ட் போகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, 2 மார்க் அப்படின்றது நான் உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். அதுக்கப்புறம் 7 மார்க்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போட்டாச்சு. இன்னைக்கு பயாலஜி அப்படின்றது வரும். இதுக்கப்புறம் 2 மார்க், 4 மார்க் கொஞ்சம் விட்டு வச்சிருந்த கொஸ்டின் இருக்கும்ல, அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டு தந்துடுறேன். இதுக்கப்புறம் நான் நடத்த வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னா, ஒன் வேர்ட் மட்டும் தான் இருக்கு சயின்ஸுக்கு. ஓகேவா? அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸ்ல ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா 70 மார்க் மேல அப்படின்றது எடுக்கலாம். ஓகே, இன்னைக்கான செஷன் உள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த லெசன் அப்படின்றது பாருங்களேன். தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் அப்படின்ற லெசன்ல இருந்து முக்கியமா இருக்கக்கூடிய 7 மார்க். சார் இதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 10 கொஸ்டின் பேப்பர், ஆஃபில் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் எடுத்து நான் அனலைசிஸ் பண்ணதுல இந்த கொஸ்டின்லாம் ஒரு வாட்டியாச்சும் அட்லீஸ்ட் கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி கேட்ட கொஸ்டினா இருந்தாலும் நான் எடுத்து வச்சிருக்கேன். மீதி இருக்க கொஸ்டின்லாம் படிக்கணுமா சார் அப்படின்னா, இதை நீங்க முடிச்சுட்டு, ஓகேவா, நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதை முடிச்சுட்டு பேலன்ஸ் டைம் இருக்கு அப்படின்னா நீங்க அதையும் படிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டியது இது. ஓகேவா? அதே மாதிரி இந்த பிடிஎஃப் அப்படின்றது நான் ஃப்ரீயா தர போறேன் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகேவா? ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது தர போறேன். யாரெல்லாம் கடைசி வரையும் வீடியோ பாக்குறீங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது தர போறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால கடைசி வரையும் வீடியோ பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா, தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் அப்படின்ற லெசன்ல இருந்து. இதுக்கு முன்னாடி உள்ள லெசன்லாம் எங்க சார் அப்படின்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தனியா நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது பயாலஜி மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேவா? வேறுபாடு தருக அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உருவித்திலை தாவரம், இருவித்திலை தாவரம், அதுக்கு ரெண்டுத்துலயும் இருக்க அந்த தாவர வேரை பத்தி ஒரு வேறுபாடு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா? இது படிக்காம நீங்க போவே கூடாது, அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன்னா ஆனா ஆவணான்னு சேர்த்து உங்களுக்கு எத்தனை மார்க், 8 மார்க் எழுதுக அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? சார் 7 மார்க் எழுதுங்க அப்படின்னு கொடுக்கலாம். அதனால ரொம்ப 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 முக்கியமான வினாக்கள். ஓகேவா? இது படிக்காம என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு டேபிள் போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஒரு டேபிள். நான் ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா? ஏன்னா நமக்கு டைம் கம்மியா இருக்கிறதுன்றதுனால நான் என்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம ஆஃபில் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா தமிழ் மீடியத்துல சயின்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு எலாபரேட்டா சொல்றேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், விசைனா என்ன, இயக்கம்னா என்ன, முடுக்கம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு என்னன்னு நான் சொல்லலை. ஓகேவா? அதை என்ன பண்றேன், ஆஃபில் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டீடைல்டா, ஓகேவா, இதனாலதான் இது வருது அப்படின்ற மாதிரி டீடைல்டா சொல்றேன். இப்ப என்ன இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. இப்போதைக்கு நாளைக்கு எக்ஸாம் போறதுனால, நாளைக்கு எக்ஸாம் போறதுனால இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டேபிள் போடணும். ஓகேவா? வரிசை எண், திசுக்கள், இருவித்திலை தாவரவேர், ஒருவித்திலை தாவரவேர். அப்ப இருவித்திலை தாவரவேர் எது அப்படின்னா அது அவரை, ஒருவித்திலை தாவரவேர் எது அப்படின்னா அது சோளம் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் பிரிச்சிடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது வரிசை எண், திசுக்கள், இருவித்திலை தாவரவேர் அவரை, ஒருவித்திலை தாவரவேர் சோளம். இதை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிடணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் கம்பல்சரியா எழுதணும். இது எழுதினாதான் உங்களுக்கு மீதி இருக்க எழுதுறதுக்குலாம் உங்களுக்கு கரெக்டா ஸ்ட்ரக்சரா வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை போட்டுருங்க. போட்டுட்டு அந்த திசுக்கள்ல பாருங்களேன், சைலக்கற்றைகளின் எண்ணிக்கை அப்படின்றது எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க எழுதணும். அப்ப இங்க 4 முனை சைனம் அப்படின்றது, சைலம் அப்படின்றது என்ன, நீரை கடத்தும். ஓகேவா? சைலம் அப்படின்றது நீரை கடத்தும். புளோயம் அப்படின்றது உணவை கடத்தும். ஓகேவா?
அப்ப இருபத்திரை தாவர வேர்ல 4 முனை சைலம் அப்படின்றது இருக்கு. ஒரு வித்திரை தாவர வேர்ல பல முனை சைலம் அப்படின்றது இருக்கு. அடுத்து கேம்பியம், அடுத்து 23 தாவர வேர்ல கேம்பியம் அப்படின்றது காணப்படுது. ஒரு வித்திரை தாவர வேர்ல காணப்படல. ஓகேவா? ஒரு இதை நீங்க தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா போதும். ஒரு இதை வந்து அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்க போது, ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு வினா, தெளிவா கவனிங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படின்றதுல இருக்கு. இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படின்றது 23 தாவரத்துல இல்ல. ஓகேவா? அடுத்து பித்தளது மெட்டுலா வந்து 23 தாவர வேர்ல இல்ல, ஒரு வித்திரை தாவர வேர்ல இருக்கு. ஓகேவா? இணைப்பு திசு வந்து பாரன் கைமா இங்க இருக்கு, இங்க வந்து ஸ்ரீலன் கைமா இருக்கு. ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஒரு 5 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா போதும், ஈஸியா வந்து நம்மலாம் 4 மார்க் வாங்கலாம். 4 மார்க்ல கேட்டா 4 மார்க், 7 மார்க்ல கேட்டா ஈஸியா வந்து 7 மார்க் வாங்கலாம். ரெண்டு. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆனா ஆவண்ணா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கொஸ்டினை மட்டும் கொடுத்துட்டு ஃபுல்லா எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஆனா ஆவண்ணா ஏ பி அப்படின்னு கேட்டுதான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த கொஸ்டின் அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேவா? அப்ப வரிசை எண், திசுக்கள், 23 தாவர வேர், ஒரு வித்திரை தாவர வேர், இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? வரிசை எண், திசுக்கள், 23 தாவர வேர், ஒரு வித்திரை தாவர வேர். அப்ப 23 தாவர வேருக்கு அவரை, அது நீங்க ஃபர்ஸ்ட் போடணும். அவர் ஒரு வித்திரை தாவர வேருக்கு சோளம், அதை நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா போடணும். அடுத்த சைலக்கட்டைகளின் எண்ணிக்கை, இங்க 4 முனை சைலம் இருக்கு, இங்க பல முனை சைலம் இருக்கு. அடுத்து கேம்பியம் காணப்படுது, இங்க காணப்படல. ஓகேவா? அடுத்து இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படின்றது இங்க இருக்கு, இங்க இல்ல. பித்தளது மெட்டுலா அப்படின்றது இங்க இல்ல, இங்க இருக்கு. அவ்வளவுதான். ஒரு சைடு நீங்க தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க படிக்க வேண்டியது எது அப்படின்னா திசுக்கள், அப்புறம் ஒரு இது படிச்சிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டா எழுதிக்கலாம். ரைட்டா? அதே மாதிரி 23 தாவரம், ஒரு வித்திரை தாவரம் வந்து கரெக்டா எழுதணும். ஓகேவா? இதை நீங்க முன்னாடி போடுறீங்க அப்படின்னா இதுல பலமுனை சைலம் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அப்படி இல்ல சார், எனக்கு அதெல்லாம் குழப்பம் சார் அப்படின்னா இருக்கிறத அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? கிளியரா? ஓகேவா? அடுத்து இணைப்பு திசு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாருங்களேன். இதுல வந்து பாரான் கைமா இருக்கு, இதுல ஸ்ரீலான் கைமா இருக்கு. ஓகேவா? அது பித்தளது மெட்டுலா அப்படின்றது 23 தாவரத்துல இல்ல, ஆனா ஒரு வித்திரை தாவரத்துல இருக்கு. முக்கியம். ஓகேவா? கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? கடைசியா நான் ப்ரீ பிடிஎஃப் தரேன், டவுன்லோட் பண்ணிட்டு இதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசத்தை வேறுபடுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் அடிக்கடி பாக்குற கொஸ்டின். ஓகேவா? 4 மார்க்ல அடிக்கடி கேட்கறாங்க. சில டைம் 7 மார்க்ல என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஏ பி கொடுத்து அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதனால ரொம்ப முக்கியமான வினா. இந்த வினா தயவு செஞ்சு படிக்காம போயிடாதீங்க. அந்த கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒரு வித்திரை தாவர வேர், 23 தாவர வேர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இதே மாதிரி நான் சொன்னேன். ஓகேவா? அங்க நீங்க என்ன பண்ணீங்க, 4 காலம் போட்டீங்களா, இங்க 3 போட்டா போதும். அப்ப வரிசை எண் போடுறீங்க, 1 2 3 4 போடுறீங்க. இங்க காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம், அதுல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சிஜன் உதவியால் நடைபெறுகிறது. இதுல என்ன அப்படின்னா ஆக்சிஜன் உதவியால நடைபெறுது. எங்க காற்று சுவாசம், காற்று சுவாசம்னால என்னது, ஆக்சிஜன் இருக்கணும். ஓகேவா? நம்ம என்னது மூச்சு விடுறோமா, அப்ப என்னது, இது காற்று சுவாசம். அப்ப ஆக்சிஜன் உதவியால நடைபெறுது காற்று சுவாசம். காற்றில்லா சுவாசம் அப்படின்றது ஆக்சிஜன் இல்லாத, எப்படி அங்கேயே காற்று இல்லாதன்னு கொடுத்துட்டாங்க, அப்ப ஆக்சிஜன் அங்க இல்ல. ரைட்டா? இப்படிதான் நீங்க புரிஞ்சுட்டு எழுதணும். ஓகேவா? அங்க ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஆக்சிஜன் உதவியால் நடைபெறுகிறது காற்று சுவாசம். இங்க ஆக்சிஜன் இல்ல, அதனால ஆக்சிஜன் இல்லாத காரணத்தால் உருவாகுது காற்றில்லா சுவாசம். இது பெரும்பாலான தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் நடைபெறுகிறது. இது பெரும்பாலும் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய தாவரத்திலையும் விலங்குலையும் நடைபெறுது. எது, காற்று சுவாசம் அப்படின்றது நம்ம விலங்கு. ஓகேவா? அந்த விலங்கு வகையில நம்ம சேரோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளையும் நடைபெறுது. ஓகேவா? காற்று சுவாசம் அப்படின்றது மூச்சு விடுறோமா, உயிரோட இருக்கமா, அப்ப என்னது, இதே தாவரத்திலையும் சரி விலங்குலையும் நடைபெறுது. ஆனா இங்க காற்றில்லா சுவாசம் சில பாக்டீரியால நடைபெறுது. ஓகேவா? இது எங்க நடைபெறுது அப்படின்னா பாக்டீரியாக்கள நடைபெறுது. அப்ப காற்று சுவாசம் அப்படின்றது தாவரத்திலையும், காற்று சுவாசம் அப்படின்றது தாவரத்திலையும் விலங்குலையும் ஏற்படுது. அதே வந்து காற்றில்லா சுவாசம்ன்றது சில பாக்டீரியால ஏற்படுது. இது காற்றில்லா சுவாசம். ஓகேவா? உணவானது கார்பன் டை ஆக்சிகரணம் அடைந்து ஆக்சைடு, நீர் மற்றும் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. மனித உணவு அப்படின்றது கார்பன் டை ஆக்சிகரணம் அடைஞ்சு, என்னது, கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிகரணம் அடைந்து ஆக்சைடு, அப்புறம் என்னது, நீர் மற்றும் ஆற்றலாக மாறுது. என்னது, ஆக்சைடு, நீர் மற்றும் ஆற்றலாக மாறுது இந்த இடத்துல. புரியுதா? இங்க குளுக்கோஸ் ஆனது எத்தலாகவும் அல்லது எத்தனாலாகவும் அல்லது லாக்டிக் அமிலமாகவும் மாற்றப்படுகிறது. இங்க இருக்க குளுக்கோஸ் அப்படின்றது எத்தனாலா அப்படி இல்லைன்னா லாக்டிக் அமிலமா மாற்றப்படுது. புரியுதா? அடுத்து அதோட ஃபார்முலா பாருங்களேன். C6H12O6 குளுக்கோஸ், 6 மூலக்கூறு ஆக்சிஜன் அப்படின்றது 6 கார்பன் டை ஆக்சைடா மாறுது, நீர் ATP தருது, ஆற்றலை கொண்டு வந்து தருது. இங்க பாருங்க, இங்கேயும் குளுக்கோஸ் 2 மூலக்கூறு நீரா 2 மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடா மாறுது, அதுக்கப்புறம் இந்த எத்தனால கொடுக்குது, ATP ஆற்றலை கொண்டு வருது. ஓகேவா? இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க படிச்சு வச்சீங்கன்னா போதும், 4 பாயிண்ட் ஈஸியா எழுதலாம். புரியுதா? காற்று சுவாசம்னா ஒண்ணுமே இல்லை, மனிதர்கள் அப்படின்னா இந்த விலங்குகள் மற்றும் தாவரத்தில் நடைபெறுவது இது காற்று சுவாசம். அது பாக்டீரியால நடைபெறுது அப்படின்னா காற்றில்லா சுவாசம். அது என்னது, இது ஆக்சிஜன் உதவியால் நடைபெறுது. இங்க ஆக்சிஜன் தேவையில்லை. என்னது, இங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் என்னது காரணம் அடைந்து ஆக்சைடு, நீர் மற்றும் அதை வந்து ஆற்றலா மாத்துது. இங்க குளுக்கோஸ் வந்து எத்தனாலாவும் லாக்டிக் அமிலமாவும் மாற்றப்படுது. அப்புறம் நீங்க ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னா போதும், ஈஸியா 4 மார்க் அப்படின்றது வாங்கலாம். ரொம்ப முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் படிக்காம தயவு செஞ்சு போயிடாதீங்க. ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா?
அப்ப எழுதிருவீங்களா? காற்றுள்ள சுவாசம் அப்படி இல்லைன்னா காற்றில்லா சுவாசம் அப்படின்றது என்ன அப்படின்றது எழுதிருவீங்களா? ஓகேப்பா. இது நான் புரிஞ்சிருச்சா? இருவித்திலை தாவரம், ஒருவித்திலை தாவரம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது படிக்காம போவே கூடாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஓகேவா? ஒளி சேர்க்கையின் ஒளி சார்ந்த செயல் எவ்வாறு ஒளி சாராத செயலிலிருந்து வேறுபடுகிறது? ஒளி சேர்க்கையின் ஒளி சார்ந்த செயல் எவ்வாறு ஒளி சேரா செயலிலிருந்து வேறுபடுகிறது? இந்நிகழ்ச்சியில் ஈடுபடும் மூலப்பொருட்கள் யாவை? அதில் ஈடுபடக்கூடிய மூலப்பொருட்கள் என்னென்ன? இறுதி பொருட்கள் என்னென்ன? இவர் நிகழ்ச்சியும் பசுங்கணிதல் எங்கு நடைபெறுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த கொஸ்டின் ரேரா தான் கேட்கறாங்க. ஆனா வந்து விரிவான விடைகளை கொடுத்துருக்கிறதுனால இந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இது ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இந்த கொஸ்டின் அப்படின்றது இருந்துச்சு. ஓகேவா? ரெண்டா இதையும் பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 3 வேறுபடுத்துக்கு அப்படின்றது நம்ம கொஸ்டின் பார்த்திருக்கோம். கண்டிப்பா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருது. இல்ல ஃபர்ஸ்ட் பார்த்த கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கேட்பாங்க. ரைட்டா? அடுத்து ஒளி சார்ந்த, இது ஒளி வினை, இது இருள் வினை. ஒளி அப்படின்னா லைட்டோட இருக்கிறது, இங்க இருள் அப்படின்னா இருட்டா இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க பிரிக்கிறீங்க, இந்த கொஸ்டினை பாக்குறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாக்குறீங்க, ஒளிச்சேர்க்கை ஒளி சார்ந்ததிலிருந்து எவ்வாறு வேறுபடுது அதை வந்து எழுதுக அப்படின்னு கேட்கறாங்க. கேட்ட உடனே என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு கட்டத்தை போடணும். எல்லாருமே வந்து ஸ்கேல் பென்சில் இல்லாம வந்து எக்ஸாம் ஆளுக்குள்ள என்டர் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸ்கேல் வச்சிருக்கணும், பென்சில் வச்சிருக்கணும், ஷார்ப்னர் வச்சிருக்கணும், லப்பர் வச்சிருக்கணும். ஓகேவா? எரேசர். ஓகேவா? லப்பர் என்ன சார் அப்படி சொல்றீங்கன்ட்டு எரேசர் வச்சிருக்கணும். ஓகேவா? இது எல்லாமே எடுத்துட்டு போகணும், பிளஸ் பென். ஓகேவா? ஏன்னா கரெக்டா கட்டம் போட்டு நீட்டா எழுதுனாதான் ஈஸியா வந்து திருத்தி மார்க் போடுவாங்க. ஓகேவா? இல்ல சும்மா சார் கையாலே எழுதுவோம் சார், வரிசை எல்லாம் போட்டு வரிசையை எழுத மாட்டோம் சார் அப்படின்னா அவங்க பார்க்கவும் நீட்டா இருக்காது, மார்க் அப்படின்றது கம்மியாகும். ஓகேவா? அதனால நல்ல ஒரு ஸ்கேல், பென்சில், எரேசர், அப்புறம் வந்து ஷார்ப்னர் எல்லாம் நல்லா வாங்கி வச்சுக்கோங்க. கரெக்டா போயிட்டு கட்டம் போடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க கட்டத்தை போடணும். கட்டத்தை போட்டுட்டு வரிசை எண் அப்படின்றத போட்டு எத்தனை பாயிண்ட் எழுத போறீங்களோ, இது 5 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா 5 பாயிண்ட் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிடணும். ஓகேவா? இதான் எழுத போறோம் அப்படின்றது. இப்ப 4 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா 4 பாயிண்ட் அப்படின்றது எழுதிடணும். ஓகேவா? எழுதிட்டு இங்க மேல உள்ளது எழுதணும். இது ஒளி சார்ந்த ஒளி வினை, இது ஒளி சாராத இருள் வினை அப்படின்றத எழுதணும். ரைட்டா? பாருங்களேன், சூரிய ஒளியின் முன்னிலையில் நடைபெறுகிறது. ஒளி அப்படின்னே கொடுத்துட்டாங்க, அதனால இது என்னது? சூரிய ஒளியோட முன்னிலையில் நடைபெறுது. ஒளி சார்ந்த வினை அப்படின்றது எப்பயுமே எப்படி இருக்கும்? சூரிய ஒளி முன்னிலையில தான் நடைபெறும். அப்ப சூரிய ஒளியின் முன்னிலையில் நடைபெறுவது எது? ஒளி சார்ந்த வினை. இதற்கு சூரிய ஒளி தேவையில்லை. நாம எப்படி முன்னாடி பார்த்தோமோ, காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம். காற்றுள்ள சுவாசத்துக்கு காற்று தேவைப்படுது, காற்றில்லா சுவாசத்துக்கு காற்று தேவையில்லை அப்படின்ற மாதிரி பார்த்தோமோ அதே தான். ஓகேவா? அப்ப சூரிய ஒளி முன்னிலையில் நடைபெறுது எது? ஒளி சார்ந்த வினை. அதே ஒளி சாரா வினை அப்படின்றது அங்க சூரிய ஒளி தேவையில்லை. ஓகேவா? புரியுதா? அடுத்து மூலப்பொருட்கள். இங்க ஒளி சேர்க்கை நிறமிகள், சூரிய ஒளி, நீர் அப்படின்றது இங்க மூலப்பொருளா இருக்கு. இங்க கார்பன் டை ஆக்சைடு, ஏடிபி, NaDPH2 அப்படின்ற பொருள் இங்க மூலப்பொருளா இருக்கு. இதை நீங்க தெரியணும். ஓகேவா? அப்ப அங்க என்ன மூலப்பொருள், இங்க என்ன மூலப்பொருள். இங்க இறுதி பொருள் என்னென்ன அப்படின்னா ATP, NaDPH2O2, இங்க வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்றது கிடைக்குது. அடுத்து பசுங்கணியத்தின் தைலக்காடு சவ்வின் கிரானா நடைபெறுது. இதை வந்து சவ்வுல வந்து இது பசுங்கணியத்தோட தைலக்காடு சவ்வுல வந்து இது நடைபெறுது. இது ஒளி சார்ந்த ஒளிவினை அப்படின்றது எங்க நடைபெறுது? பசுங்கணியத்தோட தைலக்காய்டு அப்படின்ற சவ்வுல நடைபெறுது. இங்க பசுங்கணியத்தின் ஸ்ட்ரோமா அப்படின்ற பகுதியில் நடைபெறுது. இது எங்க நடைபெறுது? பசுங்கணியத்தோட ஸ்ட்ரோமா அப்படின்ற பகுதியில் நடைபெறுவது எது? இது ஒளி சாராத வினை, இருள் வினை. ஓகேவா? புரியுதா? அப்ப இந்த 4 பாயிண்ட் ஈஸியா எழுதுறீங்களா? இது ஒளி சார்ந்த முன்னிலை நடைபெறுது. சூரியனோட ஒளி சார்ந்த முன்னிலை நடைபெறுகிறது. இது சூரியன் இல்லாத ஒளி சார்ந்த ஒளி சாராத நிகழ்வில் இது நடைபெறுகிறது. ஃபர்ஸ்ட் நீங்க எது எழுதணும்? அங்க மூலப்பொருட்கள் என்னென்ன? ஒளிச்சேர்க்கை, நிறமிகள், சூரிய ஒளி. ஏன் அங்க சூரிய ஒளி வருது? அது ஒளி சார்ந்த வினை, அதனால அங்க சூரிய ஒளி வருது. அப்புறம் H2O, நீர் அப்படின்றது கிடைக்குது. இங்க என்னென்ன இருக்கு? கார்பன் டை ஆக்சைடு, ATP மற்றும் NaDPH2 அப்படின்றது இங்க பொருளா கிடைக்குது. மூலப்பொருள் என்ன? இறுதி பொருள். இங்க இறுதி பொருள் அப்படின்றது ATP, NaDPH2 அப்படின்றது கிடைக்குது, பிளஸ் ஆக்சிஜன் அப்படின்றது கிடைக்குது. இங்க கார்போஹைட்ரேட் அப்படின்றது கிடைக்குது. இங்க பசுங்கணியத்தில் தைலக்காடு பகுதியில் கிரானா பகுதியில நடைபெறுது, சவுல நடைபெறுது. இங்க பசுங்கணியத்தின் ஸ்ட்ரோமா அப்படின்ற பகுதியில் நடைபெறுது. ஓகேவா? ஒரு 2 வாட்டி படிச்சீங்க அப்படின்னா எளிமையா புரியும், ஈஸியா வந்து மார்க் எடுக்க வேண்டிய ஒரு பகுதி. ஓகேவா? அதனால இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போவே கூடாது. ஓகேவா? படிச்சிடணும். ரைட்டா? அடுத்து அழகு 14ல இருக்க தாவரங்களின் கடத்து மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம், அந்த கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். நீராவி போக்கு என்றால் என்ன? நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக. இந்த கொஸ்டின் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அந்த மாதிரி ஸ்டார் போடுறேன் அப்படின்னாலே அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அளவுக்கு தெளிவா படிச்சிருங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினை வந்து நான் அடிக்கடி நிறைய கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது பாக்குறேன், அடிக்கடி கேட்கறாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இந்த கொஸ்டின். ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின் படிக்காம போவே கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீராவி போக்கு அப்படின்னா என்னன்னு எழுதணும். ஏன் நீராவி போக்கா என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க, அதனால என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீராவி போக்கு அப்படின்றது என்ன அப்படின்றது எழுதணும். அதுக்கப்புறம் அதோட முக்கியத்துவம் அப்படின்றத நீங்க அடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் நீராவி போக்கு அப்படின்னு பாருங்களேன். தாவரத்தின் புற உறுப்புகளிலிருந்து, குறிப்பாக இலையின் புறத்தோல் வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுவது நீராவி போக்கு. பாருங்களேன், இப்ப இது என்னது? ஒரு தாவரத்தோட இலை. ரைட்டா?
இது என்னது? இது தாவரத்தோட இலை அப்படி வச்சுக்கோங்க. என்னது? தாவரத்தோட இலை தான் இது. ஓகேவா? அடுத்து ஒரு தாவரம் இருக்கு. ஓகேவா? நான் பிச்சுட்டு வந்துட்டேன். ஓகேவா? தாவரத்தின் புற உறுப்புகளில் இருந்து குறிப்பாக இது என்னது? இந்த இலை இருக்கா? புற உறுப்பில் இருந்து இந்த இலையிலிருந்து புறத்தோல் துளை வழியாக இந்த ஒர்க்ல புறத்தோல் துளை. ஓகேவா? என்னது? இதுல இருக்க புறத்தோல். ஓகேவா? இதுல இருக்க புறத்தோல் துளை வழியாக. ஓகேவா? இங்க இருக்கிற புறத்தோல் துளை. ஓகேவா? அந்த புறத்தோல் துளை வழியாக நீர் இருக்குல்ல, இந்த இலையில இருக்க நீர் அப்படின்றது ஆவியா வெளியேறும். ஓகேவா? வெளியேறத என்னது? நீராவி போக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? நீராவி போக்கு அப்படின்றது இந்த நான் காமிச்சதை வச்சு எழுதிருவீங்களா? நீராவி போக்கு அப்படின்றது என்னன்ட்டு ஒண்ணும் இல்ல. தாவரத்துல இருக்க புற உறுப்பு. ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது தாவரத்துல இருக்க புற உறுப்பு, குறிப்பா தாவரத்தோட இலை. இந்த இலையில இருக்க இலை துளை. ஓகேவா? இந்த இலையில இருக்க துளை, அதோட துளை வழியா என்ன பண்ணுது அப்படின்னா நீர் இருக்குல்ல, இது வழியா என்ன பண்ணுது? தண்ணி அப்படின்றது ஆவியா மேல போகுது. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீராவி போக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கு? தண்ணி அப்படின்றது இருக்கு. அதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? தண்ணி அப்படின்றது இருக்கு. ஓகேவா? இதுல ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கு? தண்ணி அப்படின்றது இதுல சுழ்த்தி இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணுது? இந்த தண்ணி அப்படின்றது ஆவி ஆகுது. இது மாதிரி டைரக்டா ஆவி ஏறது என்னது? அததான் வந்து நீராவி போக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அதான் என்ன சொல்றாங்க? அதுதான் நீராவி போக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? நீராவி போக்கு அப்படின்னு கிளியர் ஆகுதா? நீராவி போக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கறாங்க, அதனால ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீராவி போக்கு என்றால் என்ன அப்படின்றது கொஸ்டின். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தாவரத்தோட புற உறுப்புல இருந்து, குறிப்பா இலையோட புறத்தோல்ல இருந்து அந்த துளை வழியாக நீரானது ஆவியா மேல போகுது. அததான் நீராவி போக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நான் இலையெல்லாம் காமிச்சிருக்கேன். இதை வச்சு என்ன பண்ணணும்? நீங்க ஆன்சர் எழுதணும். ரைட்டா? இதை வச்சு என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் அப்படின்றது எழுதிடலாம். ஓகேவா? எழுதிடுவீங்களா? ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே. அடுத்து நீராவி போக்கோட முக்கியத்துவம் என்னன்னு பாருங்களேன். இது நீராவி போக்கின் இழு விசையை உருவாக்குது. இது நீராவி போக்குனால என்ன பண்ணுது? இது இழு விசையை உருவாக்குது. இது ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நீரை தருது. இதனால என்னது? இது ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நீர் அப்படின்றது தருது. இது கனிமங்கள், தாவரங்கள் அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல உதவுகிறது. இது கனிமங்கள் மற்றும் தாவரத்தோட அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல உதவுது. இது இலைகளின் மேற்பரப்பு குளிர்ச்சியாக இருக்குது. இது இலையோட மேற்பரப்பு அப்படின்றது குளிர்ச்சியா இருக்க உதவுது. அப்ப தண்ணி தாவரத்துல என்ன பண்ணுது? அந்த தண்ணின்றது மேல வருது. அதனால தாவரத்தோட இலை வந்து குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு இது உதவுது. ஓகேவா? இது செல்கள் விரைப்புத்தன்மையுடன் இருக்க செய்வதால் அவற்றின் வடிவம் மாறாமலும் இருக்குது. அதோட வடிவம் அப்படின்றது மாறாம இருக்கு. ஏன்? இது செல்களோட விரைப்புத்தன்மை அப்படின்றது இருக்கிறதுக்கு செய்யறதுனால அதோட வடிவம் அப்படின்றது மாறாம இருக்கு. எழுதிருவீங்களா? அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நீராவி போக்கு அப்படின்னா என்னன்னு எழுதணும். அதுக்கப்புறம் நீராவி போக்கோட முக்கியத்துவம் அப்படின்றது என்னன்னு எழுதணும். புரியுதா? அப்ப நீராவி போக்கு என்ன பண்ணுது? இழு விசையை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நீரை கொடுக்குது. இது கனிமங்கள் மற்றும் தாவரத்தோட அனைத்து பகுதிக்கும் செல்ல உதவுது. இது இலைகளோட மேற்பரப்பு குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு உதவுது. அடுத்து இந்த செல்ல வந்து விரைப்பு தன்மையா இருக்கிறதுனால என்ன நடக்குது? அதோட வடிவம் அப்படின்றது மாறாம இருக்கு. ஓகேவா? எழுதிருவீங்களா? நீராவி போக்கோட முக்கியத்துவம். நீராவி போக்கு அப்படின்னா என்னன்னு எழுதணும். அதுக்கு அடுத்து நீராவி போக்கோட முக்கியத்துவம் அப்படின்றது எழுதணும். ரொம்ப 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 முக்கியமான வினா. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறாங்க. ஓகேவா? இதை வந்து படிக்காம போயிடக்கூடாது. ஓகேவா? அடுத்து ரத்தத்தோட பணிகள் யாவை? நம்ம ரத்தம் இருக்குல்ல, ஆமா ரத்தத்தோட பணிகள் என்ன? நம்ம உடம்புல ரத்தம் உடம்பு ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? கிழிச்சோம் அப்படின்னா பீச்சிக்கிட்டு அடிக்குது. ஓகேவா? என்னது? ரத்தம் அப்படின்றது நம்மளோட உடம்புல என்ன பணிகளை ஏற்படுத்துது அப்படின்றது ஒரு முக்கியமான வினா. இதெல்லாம் வந்து நமக்கு நார்மலா தெரியணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி 2-3 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் வச்சுக்கோ ரொம்ப முக்கியமான வினா. ஓகேவா? நான் 3 ஸ்டாரை விட்டு தாண்டி போட்டனாலே அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதை படிக்காம போயிடவே கூடாது. ஓகேவா? ரத்தத்தோட பணிகள் அப்படின்றது பார்ப்போம். இது சுவாச வாயுகளை கடத்துகிறது. இது என்ன பண்ணுது? சுவாச வாயு இருக்குல்ல, என்ன பண்ணுது? ஆக்சிஜனை கடத்துது. கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளில கொண்டு வந்து தருது. ஓகேவா? இது எது பண்ணுது? சுவாச வாயுகளை வந்து கடத்துது. எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இது என்ன பண்ணுது? சுவாச வாயுகளை வந்து கடத்துது. இது செரிமானம் அடைந்த உணவுப் பொருட்களை அனைத்து செல்களுக்கும் கடத்த உதவுகிறது. செரிமானம் அடைந்த உணவுப் பொருட்கள் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது? அனைத்து செல்களுக்கும் கடத்துறதுக்கு உதவுது. இது ஹார்மோன்கள் மற்றும் நைட்ரஜன் என்ன பண்ணுது? இந்த ரத்தம் ஹார்மோன்கள் இருக்குல்ல, அது நைட்ரஜனோட கழிவு பொருட்களான அம்மோனியா, யூரியா, யூரிக் அமிலம் போன்றவற்றை கடத்துது. நம்ம உடம்புல ஹார்மோனை கடத்துது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? நைட்ரஜனோட கழிவு பொருட்கள் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுது? அதை கடத்துது. அதை அம்மோனியா, யூரியா, யூரிக் அமிலம் போன்றவற்றை வந்து கடத்துது. புரியுதா? இது நோய் தாக்குதலில் இருந்து உடலை பாதுகாக்குது. என்ன பண்ணுது? நோய் தாக்குது. நமக்கு ஒரு உடல்ல வந்து நோய் தாக்க வருது அப்படின்னா அதை வந்து இந்த ரத்தம் வந்து என்ன பண்ணுது? தடுக்குது. ஓகேவா? உடலின் வெப்பநிலை, நம்மளோட வெப்பநிலை வந்து சீரா இருக்கணும். ஓகேவா? திடீர்னு சூடாகும் அப்படின்னா உடம்பு என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா தன்னை கூல் பண்ண ட்ரை பண்ணும். அப்ப உடலின் வெப்பநிலை, நம்மளோட பாடி டெம்பரேச்சர், அதுவா
உடலின் வெப்பநிலை மற்றும் pH. ஓகேவா, நம்ம உடம்புல இவ்வளவுதான் pH இருக்கணும் அப்படின்றத நேத்தி பார்த்திருந்தோம். ஓகேவா, pH ஒழுங்குபடுத்தும் தாங்கு ஊடகமா இது செயல்படுது. இது உடல்ல நீர் சமநிலையை பராமரிக்குது. நம்ம உடம்புல இவ்வளவு தண்ணி இருக்கணும், அப்ப என்னது தண்ணி அதிகமானுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியேற்றணும். அப்ப தண்ணி இல்லை அப்படின்னா தாகம் எடுக்க வைக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணுது, இது சில வேலைகளை செய்யுது. ஓகேவா, அப்ப ரத்தத்தோட பணிகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கூட கொடுக்கல. ஓகேவா, ஒரு 6 பாயிண்ட்ஸ் அப்படின்றதான் கொடுத்துருக்கேன். ரொம்ப முக்கியம். ஓகேவா, கதையெல்லாம் அடிக்க கூடாது. ஓகேவா, இந்த இதை படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஒரு வேலை இந்த கொஸ்டினை 4 மார்க்ல கேட்கலாம், இல்ல ஏபின்னு கொடுத்து நான் கேட்கலாம் 7 மார்க்ல கேட்கலாம். அதனால ரொம்ப முக்கியம். இதை படிக்காம தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஓகேவா, ரத்தத்தோட பணிகள் அப்படின்றதே ரொம்ப முக்கியம். ஓகேவா, ரத்தத்தோட பணிகள் என்னது, இது சுவாச வாயுகளை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என் கூட சேர்ந்து. இது சுவாச வாயுகளை கடத்துகிறது. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இது சுவாச வாயுகளை கடத்துகிறது, ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. அதுக்கு அடுத்து இது செரிமானம் அடைந்த உணவை என்ன பண்ணுது அப்படின்னா இது என்னது, அனைத்து செல்களுக்கும் கடத்துது. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இது சுவாச வாயுகளை கடத்துகிறது, ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு O2 மற்றும் CO2 அப்படின்றத நீங்க போடணும். ஓகேவா, இது எழுதாம இருக்கக்கூடாது. அடுத்து இது செரிமானம் அடைஞ்சு. ஓகேவா, நம்ம சாப்பிட்டது வந்து நம்ம செரிமானம் அடைஞ்சிருச்சு. செரிமானம் அடைஞ்சது என்ன பண்ணுது, அனைத்து செல்களுக்கும் கொண்டு செல்லுது. ஓகேவா, அனைத்து செல்களுக்கும் இது கொண்டு செல்லுது. ரத்தத்தோட பணிகள் 2 பணிகள் பார்த்திருக்கோம். ஓகேவா, இது ஹார்மோனு மற்றும் நைட்ரஜனோட கழிவு பொருள், அப்புறம் அம்மோனியா, யூரியா, யூரிக், NH3 அப்படின்றது அம்மோனியா. ஓகேவா, NH3 அப்படின்னா அது அம்மோனியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அம்மோனியா, யூரியா, யூரிக் அமிலம் என்ன பண்ணுது, இது கடத்துது. இது நோய் தாக்குதல்ல இருந்து நம்ம உடம்ப பாதுகாக்குது. இது உடலோட வெப்பநிலை pH மதிப்பை சராசரியா இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. ரத்தத்தோட பணிகள் இதெல்லாம். ஓகேவா, இது உடலின் நீரை சமநிலையாக இருக்க பராமரிக்குது. நம்ம உடம்புல எவ்வளவு தண்ணி இருக்கணும் அப்படின்றத சமநிலையா இருக்கிறதுக்கு பராமரிக்குது. ஓகேவா, எழுதிருவீங்களா? ஒரு 6 பாயிண்ட் தான் இருக்கு. ரொம்ப ஒரு எளிமையான பாயிண்ட் தான். ஓகேவா, ஈஸியா ஸ்கோர் வாங்க வேண்டிய ஒரு பகுதி. இந்த கொஸ்டின் எல்லாம் வந்துச்சுன்னா என்னது அப்போடைய வந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி நீங்க எழுதணும். ஓகேவா, இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். ஓகேவா, ஏன் கெமிஸ்ட்ரியில் நீங்க வந்து ஒரு அட்டவணை போட்டு அந்த படம் வரைஞ்சு எழுதுறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா ஈஸியா எழுதி மார்க் வாங்கலாம். ஓகேவா, ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இது எழுதாம இருக்கவே கூடாது. ஓகேவா, புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து நரம்பு மண்டலம். இது ரொம்ப ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி வந்து இந்த கொஸ்டின் அப்படின்றது கேட்கறாங்க. இதுவும் எத்தனை வாட்டி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வரப்போற ஆஃபில் எக்ஸாம்ல கேட்பாங்க. ரைட்டா, முன்னாடிலாம் 4 ஸ்டார் தான் போட்டேன், அது 8 ஸ்டார் போட்டிருக்கேன். அப்ப எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பாத்துங்க. நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி அப்படின்ற கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த படத்தை வரையணும். சார் எனக்கு படம் வரைகிறது தான் சார் பிரச்சனை அப்படின்னா வேற வழி இல்லை, கொஞ்சம் கத்துக்கோங்க. ஓகேவா, இப்படி போட்டு நண்டு மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, வரைய கத்துக்கோங்க. ஓகேவா, வரைஞ்சு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாகத்தை குறிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நியூரான் அமைப்பை படத்துடன் விவரி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நியூரானோட அமைப்பை ஃபர்ஸ்ட் நீங்க வரையணும். வரைஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா செல் உடலம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பண்றாங்க, செல் உடலம். இந்த இடம் இருக்குல்ல, இது செல் உடலம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா உட்கரு. ப்ளூ கலர் இருக்கிறது என்னது, அது உட்கரு. அதுக்கு மேல இருக்கிறதுல இந்த கிளை போன்றது. ஓகேவா, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா டென்ட்ரைட்டுகள். அது என்ன சொல்றாங்க, டென்ட்ரைட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்த பகுதி இருக்குல்ல, கழுத்து பகுதி, இதை வந்து ஆக்சான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அந்த கணுவா இருக்குல்ல, நம்ம வந்து மூங்கில் சொல்லுவோம்ல, மூங்கில் கணு இருக்கு, ஒரு என்ன சொல்லுவோம், மூங்கில் கணு இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ரான்வியரின் கணுக்கள். இது ரான்வியரின் கணுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரான்வியரின் கணுக்கள் உள்ள அந்த மையப்பகுதி இருக்குல்ல, அது மையலின் உரை. அடுத்து கடைசியா முடியும் போது அந்த 2 காலு மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஆக்சான் கிளைத்த முடிவு பகுதி. ஃபர்ஸ்ட் நீங்க இதை எழுதணும். நல்லா புரியுதான்னு பாருங்க ஒரு வாட்டி. இதை நல்லா தெளிவா பாருங்க. இதை வச்சுதான் இந்த கொஸ்டின் எழுத போறோம். ஓகேவா, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நியூரானோட அமைப்பு என்ன பண்ணணும், நீங்க படமா போடணும். அப்ப இந்த படத்தை போட்டுட்டு டென்ட்ரேட்டுகள் எங்க இருக்கு, உட்கரு எங்க இருக்கு, செல் உடலம் எங்க இருக்கு, அப்புறம் ஆக்சான் எங்க இருக்கு, ரான்வியரின் கணுக்கள் இருக்கு எங்க இருக்கு, மயிலின் உரை எங்க இருக்கு, அதுக்கடுத்து ஆக்சான் கிளைத்த முடிவு பகுதி எங்க இருக்கு அப்படின்றத நீங்க தெளிவா ஃபர்ஸ்ட் வந்து குறிக்க வேண்டியது இதுதான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை நீங்க தெளிவா குறிக்கணும். பாயிண்ட் புரியுதா? இதை வந்து நீங்க தெளிவா குறிக்கணும். இந்த படம் அப்படின்றது 2 வாட்டி வரைஞ்சு பார்த்துட்டு போயிருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா, வரப்போற ஆஃபில் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டினை வந்து தெளிவா வரைஞ்சு பார்த்துட்டு படிச்சுட்டு போயிடணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதை வந்து படம் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எழுதுறதெல்லாம் ஈஸி தான். ஏன், இந்த படத்தை வச்சுதான் நம்ம ஆன்சரே பண்ண போறோம். ஓகேவா, பார்க்கலாமா? புரிஞ்சுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் படத்தை வரைஞ்சிருங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் சைட்டான் அல்லது செல் உடலம் அல்லது பெரிகேரியோன் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னது, சைட்டான். எதை பத்தி எழுத போறோம், சைட்டான். ஓகேவா, சைட்டான் அல்லது செல் உடலம். ஓகேவா, இதை பத்தி ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் எதை பத்தி எழுத போறோம், சைட்டான் அல்லது செல் உடலம் அல்லது பெரிகேரியோன் அப்படின்ற ஒரு பகுதியை பத்தி எழுத போறோம். இது மைய உட்கருவில் சைட்டோபிளாசம் நிறைமை உள்ள பகுதி நியூரோபிளாசம் எனப்படும். ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையெல்லாம் வந்து
தெளிவா எழுதணும். கதையெல்லாம் அடிச்சா மார்க் போட மாட்டாங்க, குறுக்கு அடிச்சிருவாங்க. ரொம்ப முக்கியம், தெளிவா கவனிங்க. இதோட மைய உட்கருல சைட்டோபிளாசம் நிரம்பி இருக்க பகுதியா நியூரோபிளாசம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட மைய உட்கருல மைய உட்கரு இருக்குல்ல, அதுல சைட்டோபிளாசம் நிரம்பி உள்ள பகுதி என்னது? சைட்டோபிளாசம் நிரம்பி உள்ள பகுதி நியூரோபிளாசம். சைட்டோபிளாசம் நிரம்பி உள்ள பகுதி என்னது? அது நியூரோபிளாசம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? என்னது? அதோட மைய பகுதியில மைய உட்கருல சைட்டோபிளாசம் நிரம்பி இருக்க பகுதி என்ன பண்றாங்க? அதை நியூரோபிளாசம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சைட்டோபிளாசத்துல நிசில் துகள்கள் நிரம்பி இருக்கு. இதோட சைட்டோபிளாசம் என்ன இருக்கு? அதுல நிசில் துகள்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சு ரெண்டாவது பாயிண்ட் எழுதுறோம். ஓகேவா? நிசில் துகள்கள். அதுல என்ன நிரம்பி இருக்கு? நிசில் துகள்கள் நிரம்பி இருக்கு. மற்ற செல் நுண்ணுறுப்புகளும் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. நிசில் துகள்களும் இருக்கு, மற்ற செல் நுண்ணுறுப்புகளும் இருக்கு. இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிடுவீங்களா? ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இது எழுத வேண்டியது இது எழுதணும். ஓகேவா? சைட்டோபிளாசத்துல நிசில் துகள்கள் நிரம்பி இருக்கு. சைட்டோபிளாசத்துல மேல உள்ள பாயிண்ட பாத்துக்கோங்க. அதுல தான் இருக்கு அந்த நிசில் துகள்கள் அப்படின்றது இருக்கு. நுண் இலைகள் நரம்பு தூண்டல்களை கடத்துவதற்கு உதவுது. நுண் இலைகள் நரம்பு தூண்டலை நடத்துறதுக்கு உதவுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் தான் எழுத போறோம். சைட்டான் அல்லது செல் உடலம் அல்லது பெரிகோரியோன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டு அதோட மைய உட்கருல என்ன இருக்கு அப்படின்னா சைட்டோபிளாசம், அது நிரம்பி உள்ள பகுதி நியூரோபிளாசம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? அதை முடிச்சுட்டு சைட்டோபிளாசத்துல நிசில் துகள்கள் நிரம்பி இருக்கு, அது மட்டும் இல்லாம மற்ற செல் நுண்ணுறுப்புகளும் அங்க இருக்கு அப்படின்றத ரெண்டாவது பாயிண்டா எழுதணும். அதுக்கு அடுத்து நுண் இலைகள் என்னது? நுண் இலைகள் நரம்பு தூண்டல்களை கடத்துவதற்கு உதவுது. நுண் இலைகள் என்ன பண்ணுது? நரம்பு தூண்டலை கடத்துறதுக்கு உதவுது. இந்த 3 பாயிண்ட் எழுதணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து சைட்டான் எழுதியாச்சு, செல் உடலத்தை பத்தி எழுதியாச்சு. அடுத்துக்கப்புறம் எது அப்படின்னா டென்டரைட்டுகள். டென்டரைட்டுகள் ஒரு வாட்டி பாத்துருங்க தெளிவா. எங்க இருக்கு டென்டரைட்டுகள்? இங்க இருக்கா டென்டரைட்டுகள்? அதை பத்தி எழுதணும். ரைட்டா? அடுத்து எதை பத்தி எழுத போறோம்? டென்டரைட்டுகளை பத்தி எழுத போறோம். பாருங்களேன் டென்டரைட்டுகளை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. கிளைத்த சைட்டோபிளாசமிக் செயல்முறையாகும். இது என்ன சொல்றாங்க? கிளைத்த அப்படின்னா அந்த ஒரு கிளையா இருக்குல்ல, நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஏதாச்சும் மரம் இருந்துச்சுன்னா அதுல கிளையா இருக்கும்ல, அது மாதிரி அங்க கிளையா இருக்கா? அது மாதிரி கிளைத்த. ஓகேவா? கிளைத்த சைட்டோபிளாசமிக் செயல்முறை. ஓகேவா? படத்தை வச்சு நீங்க ஆன்சர் எழுதலாம். ஓகேவா? அப்ப டென்டரைட்டுகள் அப்படின்றது என்னது? கிளைத்த அப்படின்னா நம்மளோட ஒரு தாவரம் இருக்கு, இல்ல ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அதுல கிளை இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப இது கிளைத்த சைட்டோபிளாஸ்மிக் செயல்முறை அப்படின்னு சொல்றாங்க. இது கிளைத்த சைட்டோபிளாஸ்மிக் செயல்முறை. அடுத்து செல் உடலத்தின் வெளிப்புறம் பல கிளைத்த பகுதிகள் காணப்படுது. செல் உடலத்தோட வெளிப்புறம் பல கிளைத்த பகுதிகள் அப்படின்றது இங்க காணப்படுது. ரைட்டா? செல் உடலத்தோட வெளிப்புறம் அப்படின்றது என்ன இருக்கு? பல கிளைத்த பகுதிகள் அப்படின்றது இங்க காணப்படுது. கரெக்டா இருந்துச்சா? அங்க நிறைய கிளை பகுதி இருந்துச்சா? அதனால செல் உடலத்தோட வெளிப்புறம் பாருங்களேன். செல் உடலமா, அதோட வெளிப்புறம் நிறைய கிளைத்த டென்டரைட்டுகள் அப்படின்றது காணப்படுதா? அப்ப செல் உடலத்தை வெளிப்பகுதி என்ன இருக்கு? பல கிளைத்த டென்டரைட்டுகள் அப்படின்றது காணப்படுது. ரொம்ப முக்கியம். ரைட்டா? அப்ப என்ன பண்றேன்? அந்த ஒரு படத்தை மட்டும் நீங்க தெளிவா வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா போதும், ஈஸியா வந்து இது ஃபுல்லாவே எழுதிடலாம். ரைட்டா? அடுத்து நரம்பு தூண்டல்கள் சைட்டானை நோக்கி கடத்தப்படுகின்றன. நரம்பு தூண்டல் என்ன பண்ணுது அப்படின்னா சைட்டானை நோக்கி நடத்தப்படுது. இவை சமிக்கைகளை உள்வாங்கும் பரப்பினை அதிகமாக்குது. இது சமிக்கைகளை உள்வாங்கும் பரப்பினை அதிகமாக்குது. ஏதாச்சும் ஒரு சமிக்கை வருது அப்படின்னா அது உள்வாங்குற பரப்பை வந்து அதிகப்படுத்துது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆக்சான். மறுபடியும் பாருங்க, அந்த பிக்சர் தெளிவா பாருங்க. அடுத்து நான் பார்க்க போறோம் ஆக்சான். அதோட கழுத்து பகுதி இருக்குல்ல, அதான் ஆக்சான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆக்சான்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அப்ப நீங்க அந்த படத்தை வரைஞ்சிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா எழுதலாம். இது தனித்த நீளமான மெல்லிய அமைப்பு. அது எப்படி இருந்துச்சு? அதோட கழுத்து பகுதி அப்படின்றது நீளமா இருந்துச்சா? அதனால இது தனித்த நீளமான மெல்லியமான அமைப்பு. என்னது? தனித்த நீளமான மெல்லிய அமைப்பு அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஆக்சான் அப்படின்றத போட்டு மூணாவதா பாக்குறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? டென்டரைட்டுகள் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கு முன்னாடி செல் உடலம் அப்படின்றத பார்த்தோம். இப்ப என்ன பாக்குறோம்? ஆக்சான் அப்படின்றது பாக்குறோம். ஆக்சான் இருக்கு, இது தனித்த நீளமான மெல்லிய அமைப்பா இருக்கு. இது பிளாஸ்மா சவ்வு, ஆக்ஸாலெம்மா அப்படின்னு அழைக்கப்படுது. இதோட பிளாஸ்மா சவ்வு என்ன சொல்றாங்க? ஆக்ஸாலெம்மா. சார் இந்த வார்த்தையெல்லாம் கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா 2-3 வாட்டி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா ஆயிரும். ஓகேவா? இதோட பிளாஸ்மா சவ்வு என்ன சொல்றாங்க? ஆக்ஸாலெம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதை சைட்டோபிளாசம், ஆக்ஸோபிளாசம். ஓகேவா? சைட்டோபிளாசம் அப்படியே பிளாசத்தை தூக்கி போட்டணும். ஆக்டோ இருக்கிறதுனால ஆக்டோபிளாசம். அவ்வளவுதான். ஆக்ஸோபிளாசம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதோட மையலின் உரை இருக்குல்ல, அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம்? ஆக்சான் முடிஞ்சிருச்சு. அடுத்து மையலின் உரை. ஓகேவா? அடுத்து மையலின் உரை என்னது? ரேன்வியரின் கணுக்கள் உள்ள நடுப்பகுதி இருக்குல்ல, அததான் வந்து மையலின் உரை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மையலின் உரை என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, இது பாதுகாப்பு உரையாக செயல்பட்டு நரம்பு துண்டுகளை விரைவாக கடத்த உதவுது. இது பாதுகாப்பு உரையாக செயல்படுது. அந்த ரேன்வியரின் கணுக்கள் உள்ள மையலின் உரை அப்படின்றது இருக்கு. அந்த மையலின் உரை என்ன பண்ணுது? அது பாதுகாப்பு உரையா செயல்பட்டு என்ன பண்ணுது? நரம்பு துண்டுகளை விரைவாக கடத்துது. அடுத்து நியூரலம்மா அப்படின்ற உரையால இது பாதுகாக்கப்படுது. என்ன பண்றாங்க? நியூரலம்மா அப்படின்ற ஒரு உரையால இது பாதுகாக்கப்படுது. அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போறது ரேன்வியரின் கணுக்கள். அடுத்து நம்ம பார்க்க போறோம் ரேன்வியரின் கணுக்கள். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன்.
மயிலும் உரையில் உள்ள இடைவெளிகள் அதுதான் வந்து ரான்வீரன் கணுக்கள். என்ன சொல்லியிருந்தேன், அந்த கணுவா இருக்குன்னு சொல்லதானா, அதுதான் ரான்வீரன் கணுக்கள். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஈஸியா அப்ரோச் பண்ணி எழுதலாம். அதுல என்ன, அது மயிலன் உரையில இருக்க இடைவெளியை தான் என்ன சொல்றாங்க, ரான்வீரன் கணுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்னாப்டிக் இணைவு, அதுல என்ன இருக்கு அப்படின்றத பாருங்களேன். ஸ்னாப்ஸ் அல்லது ஸ்னாப்டிக் இணைவு, அதுல ஒரு நியூரானின் ஸ்னாப்டிக் குமிழ் பகுதிக்கும் மற்றொரு நியூரானுடைய டென்ட்ரான் இணையும் பகுதிக்கும் இடையில இருக்க பகுதியை என்ன சொல்றாங்க, ஸ்னாப்ஸ் அப்படின்னா ஸ்னாப்டிக் இணைவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள், அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. இது ஒரு நியூரானோட தகவல், ஓகேவா, ஒரு நியூஸ் அப்படின்னு இருக்குன்னா இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது, ஓகேவா, இன்னொரு நியூரானுக்கு கடத்தப்படுறது தான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட வேலை. இது ஸ்னாப்டிக் குமிழ் பகுதியில வெளிப்படுத்தும் வேதிப்பொருள். இது என்ன பண்ணுது, ஸ்னாப்டிக் குமிழ் பகுதியில வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள். இது ஸ்னாப்டிக், ஓகேவா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள். புரியுதா இந்த கொஸ்டின்? ரொம்ப ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேக்குறாங்க, புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் அந்த படத்தை போடுறீங்க, அந்த படத்தை வச்சு ஒரு பாயிண்டா எழுத போறீங்க, அவ்வளவுதான். ரொம்ப வந்து கஷ்டம்லாம் கிடையாது, எளிமையா எழுதலாம். கரெக்டா, ஈஸியா எழுதலாமா? ரொம்ப ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க, அதனால இதை படிக்காம போயிடவே கூடாது, ஓகேவா. அப்ப என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது டக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க அந்த படத்தை போடணும், ரைட்டா. ஃபர்ஸ்ட் அதை வரையணும், ஓகேவா. 2-3 வாட்டி வரைஞ்சு பாத்துக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன், வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. ஏன் சார், எப்படி சார் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க அப்படின்னா, நிறைய கொஸ்டின் பேப்பரை பார்த்திருக்கேன், ஓகேவா. சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்காம இருக்கலாம், ஆனா சில டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கொஸ்டின் அப்படின்றது கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதையும். ஃபர்ஸ்ட் நியூரோட அமைப்பு படத்தோட விவரம் அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது சைடான் அல்லது செல் உடலம் அல்லது பெரிகோரியம் அப்படின்றத போட்டுட்டு அந்த சைடானை பத்தி எழுதணும். அடுத்து நம்ம பார்த்தது டென்டரேட்டுகள் என்ன சொல்றாங்க. அடுத்து ஆக்சான்ல என்ன இருந்துச்சு, அதுக்கடுத்து என்னது, ரான்வீரன் கணுக்கள், அதுல என்ன இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்னது, மையன் உரை, அதுல என்ன இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஸ்னாப்டிக் இணைவுல என்ன இருந்துச்சு, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல என்ன இருந்துச்சு, இது எல்லாத்தையும் எழுதுறீங்க அப்படின்னா ஈஸியா 8 மார்க் அப்படின்றது 7 மார்க் அப்படின்றது வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்டா. புரியுதா? ரொம்ப முக்கியமான ஒரு வினா, சரியா. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 7 மார்க் கண்டிப்பா கேட்பாங்க, ஓகேவா. இதை படிச்சுக்கோங்க. அடுத்து மூளையின் அமைப்பை பணிகளையும் விளக்குக, இது ஒரு முக்கியமான வினா, ஓகேவா. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான வினா, ஒரு 2 வாட்டி கேட்டிருக்காங்க, ஓகேவா, படிக்கணும், அதனால 3 ஸ்டார், ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் பாருங்களேன், மூளையோட அமைப்பு அதோட பணிகளை விளக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க படம் வரைய வேணாம், உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் படம் வரைஞ்சிருக்கேன். சார் எனக்கு சூப்பரா மூளையோட படம் வரைய தெரியும் அப்படின்னா வரைஞ்சி இந்த மாதிரி வந்து பாகங்களை குறிச்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பர். என்னது, இந்த மாதிரி பாகங்களை குறிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரா பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல் மார்க் அப்படின்றது போடுவாங்க. அதாவது மத்தவங்களோட ஆன்சர் ஷீட்டை உங்களோட ஆன்சர் ஷீட் எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்றதான் இங்க மேட்டர், ஓகேவா. என்னது, நானும் எழுதுறேன், நீங்களும் எழுதுறீங்க, என்னை விட உங்களோட எப்படி பெட்டரா இருக்கும் அப்படின்னா நிறைய படம் போட்டு எழுதுறீங்க, ரொம்ப சூப்பரா வந்து ஹைலைட் பண்ணி எழுதுறீங்க. அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும், பார்க்க வந்து செம்ம அட்ராக்டிவா இருக்கும். பார்க்க என்ன பண்ணுவாங்க, திருத்தி உடனே ஃபுல் மார்க் அப்படின்றது போடுவாங்க. அப்ப உங்களுக்கு படம் வரைய தெரியும், டைம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வரைஞ்சு இன்னும் சூப்பரா எழுதலாம், ஓகேவா. இது ஒரு முக்கியமான ஒரு 7 மார்க் கொஸ்டின். பாருங்களேன், மூளையின் அமைப்பையும் பணிகளையும் விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூளை, என்னது, மூளை இருக்கா, மூளை இருக்கு, ஓகே. உடலோட அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துறது ஒரு மையம், ஓகேவா. நம்ம மூளை என்ன பண்ணுது, நம்மளோட அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துறது நம்ம மூளை, ஓகேவா. இது டியூராமீட்டர், அரக்கனாய்டு உரை, பையாமீட்டர் அப்படின்னு 3 இணைப்பு சவால இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டியூராமீட்டர், அரக்கனாய்டு உரை, பையாமீட்டர் அப்படின்னு 3 என்னது இணைப்பு சவால மூடப்பட்டிருக்கு, ஓகேவா. நம்மளோட மூளை அப்படின்றது எப்படி இருக்கு, டியூராமீட்டர், அரக்கனாய்டு உரை மற்றும் பையாமீட்டர் அப்படின்ற மேட்டர், ஓகேவா, எனப்படும் 3 இணைப்பு சவால இருக்கு. ஃபர்ஸ்ட் இது எழுதணும். ஃபர்ஸ்ட் நீங்க மூளை அப்படின்னு எழுதணும். மூளை என்னது, நம்மளோட உடம்புல இருக்க நம்மளோட உடலோட அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மையம், ஓகேவா. நம்ம கம்ப்யூட்டர்ல எப்படி வந்து CPU இருக்கோ அந்த மாதிரி வந்து நம்மளோட உடம்புல இருக்க அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துற ஒரு மையம் எது, மூளை, ஓகேவா. இது டியூராமீட்டர், அரக்கனாய்டு உரை அப்புறம் பையாமீட்டர் அப்படின்னு ஒரு 3 பகுதி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும், ஓகேவா. நல்லா இதை பாத்துக்கோங்க, என்னென்ன இருக்கு அப்படின்றது. ஒரு மூளை இருக்கு, மூளை என்ன இருக்கு, நடுமூளை, சிறுமூளை, அப்புறம் என்ன இருக்கு, முன்மூளை, நடுமூளை, சிறுமூளை, பெருமூளை அப்படின்றது இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, இங்க உள்ள கார்பஸ் கலோசம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, ரைட்டா. அடுத்து வென்ட்ரிக்கிள்கள் இருக்கு, மெடுல்லா, ஃபான்ஸ், ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரி சுரப்பி, பெருமூளை, இதெல்லாம் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பாகங்களை வச்சுதான் நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா முன்மூளை, ஓகேவா. முன் இருக்க மூளை என்னென்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். பெருமூளை, முன்மூளை என்ன சொல்றாங்க, பெருமூளை அப்படின்னு சொல்றாங்க, புரியுதா. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. மிகப்பெரிய பகுதி, அந்த முன்மூளை அப்படின்றது மிகப்பெரிய பகுதி, பெருசா இருக்கா. முன்னாடி இருக்க மூளை அப்படின்றது எப்படி இருக்கு, பெருசு, ஓகேவா. அந்த படத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இதுல உள்ள ஆன்சர் பண்ண போறோம். அந்த படத்தை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரொம்ப எளிமையா இருக்க போது, ஈஸியா மார்க் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது, பெருமூளையை தெளிவா பாருங்க. அந்த பெருமூளை அப்படின்றது எப்படி இருக்கு,
பெரிய பகுதியா இருக்கு. அப்ப பெருமூளை அப்படின்றது மிகப்பெரிய பகுதியா இருக்கு. வலது மற்றும் இடது அரைக்கோளங்களாக பிளவால் பிரிக்கப்பட்டிருக்கு. வலது மற்றும் இடது அப்படின்ற அரைக்கோளங்களால் என்ன பண்ணிருக்கு, இது பிரிக்கப்பட்டிருக்கு. வலது இடது அப்படின்ற 2 அரைக்கோளங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப பெருமூளையை பத்தி பாக்குறோம். பெருமூளை அப்படின்றது பெருசா இருக்கு. அது வலது மற்றும் இடது அப்படின்ற இரு பெரிய பாகங்களா பிரிக்கப்படுது. ரைட்டா? அதுக்கு அடுத்து கார்பஸ் கலோசம். எங்க இருக்கு கார்பஸ் கலோசம்? இங்க இருக்கா கார்பஸ் கலோசம்? அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன். 2 பெருமூளை அரைக்கோளங்களை இணைக்கிறது. 2 பெருமூளை அரைக்கோளங்களை எது இணைக்குது? கார்பஸ் கலோசம் இணைக்குது. அப்ப வலது இடது அப்படின்னு என்னது 2 பகுதி இருக்கு. அதை இணைக்கிறது எது? கார்பஸ் கலோசம். புரியுதா? புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா மார்க் வாங்கலாம். அப்ப வலது இடது ஓகேவா 2 அரைக்கோளங்களை பிளவா இருக்கு எங்க? பெருமூளையில. அதை ரெண்டுத்தையும் இணைக்கிற பகுதி இது கார்பஸ் கலோசம். ஓகேவா? 2 பெருமூளை அரைக்கோளங்களை எது இணைக்குது அப்படின்னா கார்பஸ் கலோசம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பெருமூளை புரணி. சாம்பல் நிற, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சாம்பல் நிற வெளிப்புற பகுதி கைரி மற்றும் சல்சி அப்படின்னு சொல்றாங்க. பெருமூளை புரணி. ஓகேவா? அந்த பெருமூளையோட புரணி இருக்குல்ல, அதெல்லாம் சொல்றாங்க சாம்பல் நிற வெளிப்புற பகுதி. அதோட எப்படி இருக்கா அந்த சாம்பல் கலர் இருக்கு. யாரெல்லாம் சாம்பல் பார்த்திருக்கீங்க? என்ன பண்ணுவாங்க? ஊர் புறத்துல அதை வச்சு பல்லுலாம் வளர்க்குவாங்க. ஓகேவா? அப்ப சாம்பல் நிற வெளிப்புற பகுதி, அதோட வெளிப்புற பகுதி இருக்குல்ல, அத என்ன சொல்றாங்க? கைரி அப்படின்னா சல்சி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து பெருமூளை மெடுல்லா. அடுத்து நான் பார்க்க போறோம் பெருமூளை மெடுல்லா. இங்க இருக்கா மெடுல்லா? இங்க இருக்கா? அப்ப பெருமூளையோட மெடுல்லா என்ன இருக்கு அப்படின்னு பாருங்களேன். இது உட்புற ஆழமான பகுதி வெண்மை நிற பொருளால் ஆனது. அப்ப மெடுல்லா அப்படின்றது வெண்மை. ஓகேவா? மெடுல்லா அப்படின்றது வெண்மை. அது பெருமூளை புரணி அப்படின்றது சாம்பல் நிறம். ஓகேவா? இந்த கலர் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி எழுதுனீங்கன்னா தான் மார்க் அப்படின்றது போடுவாங்க. அப்ப பெருமூளை புரணி அப்படின்றது சாம்பல் நிறம், அதே பெருமூளை மெடுல்லா அப்படின்றது வெண்மை நிறம். அடுத்து பெருமூளை கதுப்புகள். இது எத்தனை கதுப்பு இருக்கு அப்படின்னா முன்புற கதுப்பு, பக்கவாட்டு கதுப்பு, மேற்புற கதுப்பு, பின்புற கதுப்பு அப்படின்னு 4 கதுப்பு இருக்கு. அப்ப பெருமூளை கதுப்பு என்னென்ன இருக்கு? முன்புற கதுப்பு, பக்கவாட்டு கதுப்பு, மேற்புற கதுப்பு, பின்புற கதுப்பு அப்படின்னு 4 கதுப்புகள் இருக்கு. அடுத்து இதோட பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யோசிக்கிறது. அப்ப பெருமூளை என்ன இருக்கும்? பெருமூளை இல்லை அப்படின்னா நம்மளால சிந்திக்க முடியாது. ஓகேவா? நாளைக்கு படிக்கணும், இன்னைக்கு பிளான் போடுறீங்களா? நாளைக்கு எக்ஸாம் ஒரு நாள் தான் இருக்கு. இன்னைக்குள்ள வந்து நம்ம 2 மார்க் படிக்கணும், 7 மார்க் படிக்கணும், 4 மார்க் படிக்கணும், நாளைக்கு 1 வேர்ட் பார்த்துட்டு கடைசியா போய் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு என்ன பண்றீங்க? பிளான் போடுறீங்களா? அப்ப இதோட பணிகள் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சிந்திக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது? சிந்தித்தல். அதுக்கப்புறம் அதோட நுண்ணறிவு. நம்ம என்னது? நம்மளோட நுண்ணறிவு, விழிப்புணர்வு நிலை, நம்மளோட அவேர்னஸ் இருக்குல்ல, என்னது? அங்க பாம்பு இருக்குன்னா நம்ம என்ன பயந்துட்டு நிப்போம்ல, பார்த்தோன்னே அவேரா இருப்போம்ல, அது நினைவு. நம்ம வந்து என்னது? நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறது. என்னது? இன்னைக்கு படிச்சது நாளைக்கு நம்ம எக்ஸாம்ல எழுதணும்ல, ஞாபகத்துல வச்சுக்கிறது. கற்பனை திறன். என்ன பண்றோம்? இந்த உலகத்தை காப்பாத்துற மாதிரி அது ஸ்கூல்ல வந்து எல்லாருக்கு முன்னாடியே வந்து ஸ்கூலை காப்பாத்துற மாதிரிலாம் கனவு வருது இல்ல, அந்த மாதிரி கற்பனை திறன் அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா பெருமூளைக்கு பயன்படுது. அதுக்கு அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தலாமஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா தலாமஸ். இங்க இருக்கா தலாமஸ்? ஓகே. அதுக்கடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தலாமஸ். தலாமஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தலாமஸ்ல என்ன இருக்கு பாருங்களேன். இது பெருமூளையின் மெடுல்லா பகுதியை சூழ்ந்து அமைஞ்சிருக்கு. அந்த மெடுல்லா பகுதி பார்த்தோம்ல, பெருமூளையோட மெடுல்லா பகுதி பார்த்தோம்ல, அதை சூழ்ந்து அமைந்திருக்கிறது தான் எது அப்படின்னா தலாமஸ். அதுக்கடுத்து இதோட பணி அப்படின்றது கடத்து மையமா இருக்கு. இதோட பணி அப்படின்றது என்னது? கடத்து மையமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஹைப்போ தலாமஸ். இது தலாமஸோட கீழ் பகுதியில இருக்கு. அப்ப என்ன பார்த்தோம்? தலாமஸ் அப்படின்றது பெருமூளையோட மெடுல்லா பகுதியில சூழ்ந்து காணப்படுது எது? அது தலாமஸ். அது ஹைப்போ தலாமஸ் அப்படின்றது அந்த தலாமஸுக்கு கீழே இருக்கு. ஓகேவா? தலாமஸ் எங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே தான் இருக்கிறது என்னது? ஹைப்போ தலாமஸ். இது கீழ் பகுதியில இருக்கு. இதோட பணி அப்படின்றது இது உள்ளார்ந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துது. என்ன பண்ணுது? உள்ளார்ந்த உறவுகளை வந்து இது கட்டுப்படுத்துது. நரம்பு நாளமில்லா சுரப்பு மண்டலத்தோட இணைப்பா இருக்கு. நரம்பு மற்றும் நாளமில்லா மண்டலத்தோட இணைப்பா இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம மூளை பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால நினைச்சே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கு. ரைட்டா? அடுத்து நடுமூளை. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தாச்சு பெருமூளை அப்படின்றது பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நடுமூளை. நடுமூளையை பத்தி பார்க்க போறோம். நடுமூளை பாருங்களேன். இது தலாமஸிற்கும் பின் மூளைக்கும் இடையில இருக்கு. இது தலாமஸ்க்கும் பின் மூளைக்கும் நடுவுல இருக்கிறது என்னது? நடுமூளை. நடுவுல இருக்கிறதுனால அது நடுமூளை. ஓகேவா? இதோட பணிகள் அப்படின்றது நம்ம பாக்குறது, கேட்கறது, அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்துது. என்னது? பாக்குறது, கேட்கறது, அனிச்சை செயல்கள்னா ஸ்பீடா போயிட்டே இருக்கும். நம்மள அறியாம நம்ம போய் காலை பிரேக் பண்ணதுல திடீர்னு ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு அப்படின்னா நம்ம யோசிச்சு பிரேக் அழுத்தணும் அப்படின்னா போய் பிரேக் அழுத்துறோம். பார்த்த உடனே நம்ம என்ன பண்றோம்? டக்குன்னு போய் பிரேக் அழுத்துறோம். என்னது? பைக்ல போறீங்க அப்படின்னா குறுக்க ஒரு நாய் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா போய் பிரேக் அழுத்துறீங்களே, அதுக்கெல்லாம் எது பயன்படுது அப்படின்னா இது நடுமூளை அப்படின்றதான் பயன்படுது. நடுமூளை எங்க இருக்கு? தலாமஸுக்கும் பின்மூளைக்கு நடுவுல இருக்கிறது தான் இது நடுமூளை. அடுத்து நம்ம பார்க்க போறது பின்மூளை. பின்மூளை அப்படின்றது சிறுமூளை. இது 2வது பெரிய பகுதி. அந்த சிறுமூளை அப்படின்றது 2வது பெரிய பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இதோட மைய பகுதியில
2 பக்கவாட்டு கதுப்புகள் இருக்கு. அதே பெருமூளையில 4 கதுப்புகள் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? இதுல என்ன இருக்கு? 2 கதுப்புகள் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? 2 பக்கவாட்டு கதுப்புகள் அப்படின்றது இருக்கு. இதோட பணிகள் அப்படின்றது இயங்கு தசைகளின் இதோட பணிகள் அப்படின்றத பாருங்களேன். இயங்கு தசைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் உடல் சமநிலையை பேணுதல். சிறுமூளையோட வேலை அப்படின்றது இயங்கு தசைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்துது. இயங்கு தசைகளோட நம்மளோட தசைகள் இருக்குல்ல, அதோட இயக்கங்களை வந்து கட்டுப்படுத்துறது. அப்புறம் என்னது? உடல் சமநிலையை பேணுறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா இந்த பின்மூளை அப்படின்றது பயன்படுது. ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போறது பான்ஸ். ஓகேவா? பான்ஸ் பவுடர்ல பான்ஸ் நம்ம மூளையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்னது? பான்ஸ். ஓகேவா? இது சிறுமூளை. நம்மளோட சிறுமூளை இருக்குல்ல, அதோட கதுப்புகளை இணைக்கும் பகுதி. ஓகேவா? சிறுமூளையோட கதுப்புகள் இருக்குல்ல, நம்ம என்னது 2 கதுப்புகள் இருக்குன்னு சொன்னா அப்ப அந்த 2 கதுப்புகளை இணைக்க பகுதி இது, அதுதான் வந்து பான்ஸ். ஓகேவா? இது சிறுமூளை, தண்டுவடம், நடுமூளை, பெருமூளை ஆகியவற்றின் இடையே சமிக்கைகளை கடத்தும் மையம். அப்ப பான்ஸ் என்ன பண்ணுது? அந்த சமிக்கைகளை வந்து கடத்துது. எங்கங்க? சிறுமூளை, பெருமூளை, நடுமூளை, அப்புறம் தண்டுவடம், இதுக்கிடையே இருக்க சமிக்கைகளை நடத்துறது எது அப்படின்னா இந்த பான்ஸ். ஓகேவா? இதோட பணிகள் அப்படின்றது சுவாசம் மற்றும் உறக்க சுழற்சி. என்னது? நம்ம சுவாசம் மூச்சு விடுறோம்ல, அதுக்கு வந்து கட்டுப்படுத்துறது பான்ஸ். ஓகேவா? அப்ப பான்ஸ் பவுடர் அடிச்சா நல்லா வந்து வாசனையா இருக்குமா, அதனால நம்ம மூச்சு இழுத்து விடுறோம் அப்படின்னு ஞாபகம். அதனால சுவாசம். ஓகேவா? பான்ஸ்ன்றது இது சுவாசம். ஓகேவா? உறக்க சுழற்சி, நம்ம தூங்கி எந்திரிச்சோம்னா நல்லா வாசனை வரும் அப்படின்றதுனால என்னது? பான்ஸ் அப்படின்றது உறக்கம் மற்றும் அடுத்து என்னது? உறக்க சுழற்சி மற்றும் சுவாசத்துக்கு வந்து இது கட்டுப்படுத்துது. ஓகேவா? அடுத்து முகுளம். தண்டுவடத்தையும் மூளையின் பிற பகுதியிலையும் இணைக்கிறது முகுளம். தண்டுவடத்தையும் என்னது? மூளையும் இணைக்கிற பகுதி இது, அதுதான் முகுளம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட பணிகள் அப்படின்னா நம்மளோட இதயம் இருக்குல்ல, இதயம், சுவாச மையம், ரத்த குழாய்களின் சுருக்கத்தினை வந்து கட்டுப்படுத்துற மையம் தான் இது. இது முகுளத்தோட வேலை. ஓகேவா? புரியுதா? கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த ஒரு பிக்சரை வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ரைட்டா? எளிமையான ஒரு கொஸ்டின் தான். கொஞ்சம் படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃப்ரீ பிடிஎஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, நான் சொன்னதெல்லாம் ஒரு வாட்டி நீங்க ரீகால் பண்ணி நீங்க ஒரு வாட்டி பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னது அப்படியே உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தடவை பாக்குறப்ப சார் ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பாத்தீங்க அப்படின்னா எளிமையா புரியும். ஈஸியா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா மனப்பாடம் ஆயிரும். ஓகேவா? பான்ஸ்னா என்ன, முகுளம்னா என்ன, தண்டுவடம்னா என்ன, அப்புறம் பெருமூளை என்ன, நடுமூளைனா என்ன, சிறுமூளைனா என்ன, பின்மூளைனா என்ன அப்படின்றத அழகா பார்த்து எழுதிடலாம். ஓகேவா? மூளையில 3 பாதுகாப்பு உரை இருக்கு. என்னது? அரக்கனாய்டு உரை, நியூராமீட்டர், என்னது? டியூராமீட்டர், அரக்கனாய்டு உரை, பையாமீட்டர் அப்படின்ற 3 பொருள் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு படம் வரைய தெரியும், மூளையோட படத்தை சூப்பரா வரைவீங்க அப்படின்னா அழகா வரைஞ்சிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எழுதினீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் டிக் போட்டு ஃபுல் மார்க் அப்படின்றது கொடுத்துருவாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான வினா, கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். ஓகேவா? இது படிக்காம யாரும் போக கூடாது. சரியா? படிச்சிருவீங்களா? பாத்துக்கோங்க. ஒரு ஹைப்போதலாமஸ்னா என்ன, தலாமஸ்னா என்ன, அப்புறம் வந்து கார்பஸ் கலோசம்னா என்ன, இது 2 பகுதியில வந்து இணைக்கிறது எது, கார்பஸ் கலோசம். ஓகேவா? ஒரு 2 3 வாட்டி படிச்சீங்க அப்படின்னா எளிமையா புரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டிருக்கு? ஒண்ணும் இல்ல, இதை கேட்டாங்க அப்படின்னா 3 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். என்னது? ஒருமுனை நியூரான், இருமுனை நியூரான், பலமுனை நியூரான். ஃபர்ஸ்ட் இதை நீங்க போடணும். போட்டுட்டு படம் வரையணும். படம் வரையணுமா அப்படின்னா படம் வரையணும், கண்டிப்பா வரையணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது இந்த கொஸ்டின் அப்படின்றது கேட்டா ஒருமுனை நியூரான்கள், இருமுனை நியூரான்கள், பலமுனை நியூரான்கள். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட்டத்தை போடுறீங்க, இந்த சைடு வந்து படத்தை வரையறீங்க. படத்தை வரைஞ்சிட்டு ஒருமுனை நியூரான், இருமுனை நியூரான், பலமுனை நியூரான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ ஒருமுனை நியூரான் என்ன பண்ணுது அப்படின்றத பாருங்க. ஒரு முனை மட்டுமே சைட்டான்ல இருந்து கிளைத்து காணப்படும். சைட்டான்ல இருந்து என்ன பண்ணும்? ஒரே ஒரு முனை மட்டும் தான் என்ன பண்ணும்? கிளைத்து காணப்படும். அதே ஒரு முனை நியூரான். இதுவே ஆக்சான் மற்றும் டென்டிரேட்டாக செயல்படும். டென்டிரேட் என்ன சொன்னா? அது கிளைத்த பகுதியா இருக்குன்னு சொன்னா அப்ப இது டென்டிரேட்டுகள். அப்ப இது என்னது? ஆக்சான் மற்றும் டென்டிரேட்டா செயல்படுது. இவை வளர்கருவின் ஆரம்ப நிலையில் மட்டுமே காணப்படும். ஒரு கரு வளருது அப்படின்னா அந்த நிலையோட ஆரம்ப நிலையில இருக்கிறது இது ஒரு முனை நியூரான். ஓகேவா? அடுத்து இருமுனை நியூரான். சைட்டான்ல இருந்து 2 நரம்பு பகுதியில் இணைக்கப்பட்டிருக்கு. சைட்டான்ல 2 நரம்பு பகுதியில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த இருக்கா? இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. ஓகேவா? இங்க ஒரு பகுதி, இங்க ஒரு பகுதி. ஓகேவா? அப்ப சைட்டான்ல 2 நரம்பு பகுதிகள் அப்படின்றது இணைக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? அப்ப இந்த 2 பகுதி அப்படின்றது முக்கியம். ஒன்று ஆக்சானாவும் இன்னொன்னு டென்டிரேட்டாவும் செயல்படும். ஒன்னு ஆக்சானா இருக்கும், இன்னொன்னு டென்டிரேட்டா இருக்கும். ரைட்டா? பாயிண்ட் புரியுதா? இவை கண்ணின் விழித்திரையிலும் நாசித்துளையிலும் உள்ள ஆல்ஃபாக்டரி எபிதிலியத்திலிருந்து காணப்படும். என்ன பண்ணுது? கண்ணோட விழித்திரையிலையும் அது நாசித்துளை, நம்மளோட நாசித்துளையில இருக்க ஆல்ஃபாக்டரி அப்படின்ற எபிதிலியத்துல இது காணப்படுது. இது இருமுனை நியூரான்கள் அப்படின்றது எங்க காணப்படுது? இங்க காணப்படுது. ஒருமுனை நியூரான்றது வளர்கருவோட முதல் நிலையில இருக்கிறது தான் இது ஒருமுனை நியூரான். அடுத்து பலமுனை நியூரான் அப்படின்றத பாருங்களேன். சைட்டான்ல இருந்து பல டென்டிரேட்டுகளும் ஒரு ஆக்சானும் காணப்படும். ஒரே ஒரு ஆக்சான் இருக்கு, பல டென்டிரேட்டுகள் அப்படின்றது காணப்படுது. இதுல பலமுறை நியூரான்ல அது என்ன பண்ணுது அப்படின்னா மூளையோட, நம்மளோட மூளை இருக்குல்ல, நம்மளோட மூளையோட பெருமூளை புறணியில காணப்படுது. ஓகேவா? நம்மளோட மூளையோட
பெருமூளை புறணில எது காணப்படுது அப்படின்னா பலமுனை நியூரான்கள் அப்படின்றது காணப்படுது. முன்னாடி இருக்க கொஸ்டின் படிச்சீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸி. ஓகேவா, ஈஸியா வந்து 4 மார்க் அப்படின்றது வாங்கலாம் 4 மார்க்ல கேட்டா. ஓகேவா, அல்லது இதை கொஸ்டின் கொடுத்து ஏதாச்சும் ஒரு வேறுபடுத்த கேட்டு ஈஸியா 7 மார்க்ல கேட்பாங்க. ஈஸியா இந்த 3 பாயிண்ட் அப்படின்றது தெரிஞ்சா போதும், அழகா எழுதலாம். படம் வரைய கத்துக்கோங்க, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, இதோட படம் வரைய கத்துக்கோங்க. ஓகேவா, ரொம்ப ஒரு முக்கியமான வினா, இது படிக்காம போக கூடாது. அடுத்தது ஒரு முக்கியமான வினா, அடுத்து தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். ஓகேவா, வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன்கள் எது? வாயு நிலையில் இருக்க தாவர ஹார்மோன் எது? தாவரங்களின் அதன் 3 செயல்பாடுகளை வாழ்வியல் விளைவுகளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான வினா. ஓகேவா, வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது அப்படின்னா எத்திலின். ஓகேவா, இப்போ ஒரு தாவரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதனால அது ஈஸியா வந்து அது பழுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு இப்போ நீங்க வந்து ஒரு கொய்யாவோட செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து காய் காய்ச்சிருக்கு, சீக்கிரமா அது பழுக்கணும் அப்படின்னா எத்திலின்ல தெளிப்பாங்க. ஓகேவா, அது ஒரு வேதிப்பொருள், அது ஒரு தாவர ஹார்மோன். ஓகேவா, வாயு நிலையில இருக்க ஒரு தாவர ஹார்மோன் எது அப்படின்னா அது எத்திலின் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? ஃபர்ஸ்ட் அதை கேட்டுருங்க. எது? எத்திலின் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்டா நீங்க எழுதணும். அதை எழுதிட்டு தாவரங்கள் அதில் 3 செயல்பாடுகளை எழுதுக, அதோட தாவரத்தோட 3 செயல்பாடுகள் என்ன அப்படின்றத அதை எழுதுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அடுத்து நீங்க இதை எழுதணும். புரியுதா? பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது, ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டாங்களா அதுக்கு ஆன்சர் பண்ணணும். வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது அப்படின்னா எத்திலின். அதுக்கு அடுத்து என்னது? இது கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்குது. நான் சொல்லனா இப்போ இங்க வந்து கொய்யாக்காய் மரம் அப்படின்றது இருக்கு, அது பழுக்கணும், சீக்கிரமா பழுக்கணும் அப்படின்றதுக்கு எது பயன்படுது? இந்த எத்திலின் அப்படின்றது பயன்படுது. அப்ப கனிகள் பழுப்பதை ஊக்குவிப்பது எது? அது எத்திலின். இது 23 தாவரங்களில் வேறு தண்டு நீட்சி அடைவதை தடை செய்கிறது. இப்ப 23 தாவரம் இருக்குல்ல, அதுல வேறு தண்டு நீட்சி அடைவது என்ன பண்ணுது? இது தடை செய்யுது. ஓகேவா, சார் இது வேறா அப்படின்னு கேட்காதீங்க. ஓகேவா, என்ன பண்ணுது? அதுல 23 தாவரத்துல வேறு தண்டு நீட்சியை வந்து இது தடை செய்யுது. இது மூப்படைவதை விரிவுபடுத்துது. என்னது? ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா சீக்கிரமா அது வந்து என்னது? பூ வைக்கணும், அதுக்கப்புறம் காயாகணும், அதுக்கப்புறம் தான் அது கனியாகும். அதனால சீக்கிரமா மூப்பாகணும் அப்படின்றதுக்கு பயன்படுது இந்த தாவர ஹார்மோன் எத்திலின் அப்படின்றது இது பயன்படுது. புரியுதா? அதுக்கடுத்து உதிர்தல் அடுக்கு உற்பத்தியை தூண்டி முதிர்ச்சி அடையும் முன்னே இலை உதிர்ந்து விடுகிறது. என்னது? உதிர்தல் அடுக்கு அப்படின்ற ஒரு உற்பத்தியை தூண்டி முதிர்ச்சி அடையறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இலையெல்லாம் உதிர்த்திடுது. ஓகேவா, புரியுதா? ஈஸியா வந்து மார்க் எடுக்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான வினா. ஓகேவா, என்ன பார்த்திருக்கோம் அப்படின்றத மறுபடியும் பாருங்க. 2 கேள்வி இருக்கு. ஓகேவா, வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? தாவரங்களில் அதன் 3 செயல்பாடுகள் விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த தாவர ஹார்மோன் எது? வாயு நிலை ஹார்மோன் எது அப்படின்னா எத்திலின் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா கனிகள் பழுப்பதை வந்து ஊக்குவிக்குது. இது 23 தாவரத்துல தாவர வேறு தண்டு அப்படின்றது நீச்சி அடைவதை வந்து தடை செய்யுது. அப்புறம் வந்து மூப்படைவதை வந்து விரைவுபடுத்துது. இது உதிர்தல் அடுக்கு உற்பத்தியை தூண்டி முதிர்ச்சி அடையும் முன்னாடி என்ன பண்ணுது அப்படின்னா இது இலையை வந்து உதிர்த்துடுது. அடுத்து தாவரங்களின் இறுக்க நிலை ஹார்மோன் எது? என்னது? தாவரத்தோட இறுக்க நிலை ஹார்மோன் அப்படின்றது எது? ஃபர்ஸ்ட் எது பார்த்தோம்? தாவரத்தோட வாயு நிலை ஹார்மோன் அப்படின்றது பார்த்தோம், அது எத்திலின் எழுதியாச்சு. இப்ப இறுக்க நிலை ஹார்மோன் எது அப்படின்னு எழுதணும். அப்ப இறுக்க நிலை ஹார்மோன் அப்படின்றது என்னன்னு பாருங்களேன், அப்சிசிக் அமிலம். ஓகேவா, அப்சிசிக் ஆசிட் அப்படின்றது என்னது? இறுக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது பல்வேறு வகையான இறுக்க நிலைகளுக்கு எதிராக தாவரங்களை சகிப்புத்தன்மையை அதிகரிக்குது. பல்வேறு வகையான இறுக்கத்தன்மையில என்ன பண்ணுது? இது பல வகையான இறுக்கத்தன்மைகளுக்கு எதிரா என்ன பண்ணுது? தாவரங்களோட சகிப்புத்தன்மையை அதிகரிக்குது. அதனாலதான் இது வந்து என்னது? இறுக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறுக்க நிலை ஹார்மோன் அப்படின்றது என்னது? அப்சிசிக் ஆசிட். அதே வந்து என்னது? எத்திலின் அப்படின்றது என்னது? ஒரு நிமிஷம். வாயு நிலை ஹார்மோன் அப்படின்றது எத்திலின், இறுக்க நிலை ஹார்மோன் அப்படின்றது என்னது? அப்சிசிக் ஆசிட். ஓகேவா, இதனால தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா, இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்க்க போறது ரொம்ப முக்கியமான வினா. ஓகேவா, ஜிப்ரனின் வாழ்வியல் விளைவுகளை விளக்குக அப்படின்னு கேட்கறாங்க, எழுதுக அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி கேட்கறாங்க, ரொம்ப முக்கியம். போன கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓகேவா, இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா, படிக்காம போயிடக்கூடாது. ரைட்டா, தாவரங்களின் இறுக்க நிலை ஹார்மோன் எது? அப்சிசிக் ஆசிட். ஓகேவா, ஜிப்ரலின்களின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக அப்படின்னு கேட்டாங்க. ஜிப்ரலின் எங்க இருந்து இருக்கும் அப்படின்னா மீன் இருக்குல்ல, மீனோட விந்து செல்ல இருக்கும். அப்புறம் வந்து இளநீர் இருக்குல்ல, இளநீர்ல இருக்கிறது தான் இது அப்படின்னா ஜிப்ரலின். ஜிப்ரலின் கணுவடை பகுதிகள் அசாதாரண நீட்சியை தூண்டுகிறது. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஜிப்ரலின் இருக்கிறதுனால கணுவடை நீட்சி. ஓகேவா, இது என்னது அப்படின்னா தாவர ஹார்மோன்கள் இதெல்லாம். ஓகேவா, ஜிப்ரலின் என்ன பண்ணுது? ஜிப்ரலின் அப்படின்றது கணுவடை பகுதியோட அசாதாரண நீட்சியை வந்து தூண்டுது. ஜிப்ரலினை கொண்டு என்ன பண்ணலாம்? போல்டிங்கை சாதிக்கலாம். போல்டிங்கை வந்து என்ன பண்ணலாம்? சாதிக்கலாம். ஆண் மலர்கள் தோன்றுவது ஊக்குவிக்குது. உருளைக்கிழங்கோட உறக்க நிலையை நீக்குது. கருவுரா கனிகளை தூண்டுறதுல, கருவுரா கனிகள் இருக்குல்ல, அதை தூண்டுறதுல ஆக்சிஜனோட ஜிப்ரலின்கள் திறன் மிக்கவா இருக்கு. ஓகேவா, அப்ப ஆக்சிஜன் ஆனது ஒரு தாவர ஹார்மோன். அடுத்து நம்ம பார்த்தோம் எத்திலின் அப்படின்றது ஒரு தாவர ஹார்மோன்.
அதுக்கடுத்து என்னது ஜிப்ரலின் அப்படின்றது ஒரு தாவர ஹார்மோன். ஜிப்ரலினோட வாழ்வியல் விளைவுகள் வந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்றீங்க, ஒரு 5 பாயிண்ட் அப்படின்றது எழுதுறீங்க. புரியுதா? எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? இந்த கேள்வி ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விப்பா, கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். ஓகேவா? ஜிப்ரலின் கனிவடைய பகுதி என்ன பண்ணுது, அசாதாரண நீட்சியை வந்து தூண்டுது. ஜிப்ரலின் கொண்டு போல்டிங்கை வந்து நம்ம சாதிக்கலாம். அடுத்து ஆண்மர்கள் தோன்றுவதை ஊக்குவிக்குது. அப்புறம் என்னது, உருளைக்கிழங்கோட உறக்க நிலையை வந்து தடுக்குது, நீக்குது. கருவுரா கணிகள் இருக்குல்ல, அதோட தூண்டுதல ஆக்சிஜனை விட என்ன பண்ணுது, ஜிப்ரலின் வந்து ரொம்ப வேகமா இருக்கு, ரொம்ப திறன் மிக்கதா இருக்கு. புரியுதா? அடுத்து ஈஸ்ட்ரோஜன் எங்க உற்பத்தி ஆகின்றன, மனித உடலில் இவற்றின் பணிகள் யாவை? ரொம்ப முக்கியமான வினா. ஈஸ்ட்ரோஜன் எங்க உற்பத்தி ஆகுது, அதோட பணிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான வினா, கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு என்ன பார்ப்போம். ஈஸ்ட்ரோஜன் வளர்ச்சியின் அண்டத்தின் கிராஃபியன் செல்லின் உற்பத்தி செய்யப்படுகிறது. எங்க உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் வளர்ச்சி உறும் அண்டத்தின் அதோட கிராஃபியன் செல்கள். ஓகேவா? எங்க இருக்கு அப்படின்னா கிராஃபியன் செல்கள்ல உற்பத்தி செய்யப்படுது. ஓகேவா? எங்க எங்க உற்பத்தி செய்யப்படுது, கிராஃபியன் செல். ஓகேவா? கிராஃபியன் மறந்துடக்கூடாது. கிராஃப் கிராஃப் என்ன பண்றீங்க, 10th வந்து என்ன பண்றீங்க, கிராஃப் போடுறீங்களா ஜியோமெட்ரிக்கு, அப்ப கிராஃபியன் செல்கள்ல இது உற்பத்தி செய்யப்படுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முக்கியம். அடுத்து ஈஸ்ட்ரோஜனோட பணிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இது பருவமடைதலின் போது உடலில் மாற்றங்களை ஏற்படுத்துது. பருவமடைதலின் போது உடல்ல மாற்றத்தை ஏற்படுத்துது. இது அண்ட செல் உருவாக்கத்தை துவக்குது. என்ன பண்ணுது, அண்ட செல் உருவாக்கத்தை இது ஸ்டார்ட் பண்ணி வைக்குது. அண்ட பாலிகல் செல்களை முதிர்வடையதை தூண்டுது. அண்ட பாலிகல் செல்கள் என்ன பண்ணுது, முதிர்வடையதை தூண்டுது. இரண்டாம் நிலை பால் பண்புகள் வளர்ச்சி அடைவதை ஊக்குவிக்குது. ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான வேணா, கண்டிப்பா படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? புரியுதா? ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் எங்க உற்பத்தி ஆகுதுன்னு எழுதணும். கிராஃபியன் செல்ல உற்பத்தி ஆகுது. அதோட பணிகள் அப்படின்றது என்னன்னு கேக்குறாங்க. இது பருவமடைதல் போது உடல்ல மாற்றத்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது ஏற்படுத்துது. நம்மளோட உடல்ல மாற்றத்தை அப்படின்றது ஏற்படுத்துது. அண்ட செல்ல உருவாக்கத்திற்கான ஒரு காரணமா இருக்கு, துவக்குது. அண்ட பாலிகல் செல்கள் முதிர்வடைவதை இது தூண்டுது. இரண்டாம் நிலை பால் பண்புகள் வளர்ச்சி அடைவதை ஊக்குவிக்குது. ஓகேவா? ரொம்ப முக்கியம், ரொம்ப ஒரு முக்கியமானது. அடுத்து ஆன்டி டையூரிக் ஹார்மோன் ADH மற்றும் இன்சுலின் குறைவாக சுரப்பதால் உண்டாகும் நிலைகள் மற்றும் யாவை? இவை இரண்டும் வேறுபடுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான வினா. நான் பாருங்க, டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ், டயாபெட்டிஸ் மெல்லிடஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் கேட்டவொடனே ரெண்டா பிரிச்சிடணும். ஓகேவா? டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ், டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் அப்படின்றத பிரிச்சுட்டு, இது ADH குறைவா சுரக்கிறதுனால என்னது, சிறுநீர் மூலம் நீர் இழப்பு அதிகமாகுது. ஓகேவா? என்னது, சுகர் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமா சிறுநீர் அப்படின்றது கழிப்பாங்க. ஓகேவா? அதனால ADH குறைவா இருக்கிறதுனால, ஓகேவா, ADH அப்படின்றது குறைவா இருக்கிறதுனால சிறுநீர் மூலம் நீர் இழப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. இது டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ்ல. டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் என்னது, இன்சுலின் சுரப்பு குறைவா இருக்கிறதுனால சிறுநீர்ல அதிக குளுக்கோஸ் என்ன பண்ணுது, வெளியேறுது. இதான் என்ன சொல்றாங்க, நம்மளோட சிறுநீர்ல அதிகமான குளுக்கோஸ் வெளில போனுச்சு அப்படின்னா அதை கிளைகோசூரியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சயின்டிபிக் மீனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அது நம்மளோட சிறுநீர்ல அதிகமா வந்து குளுக்கோஸ் அதிகமா வெளியே போனுச்சு அப்படின்னா சொல்றாங்க கிளைகோசூரியா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். ஓகேவா? இங்க என்ன பண்ணுது, ADH குறைவா சுரக்கிறதுனால சிறுநீர் அதிகமா வெளியேற்றுறாங்க. அதே டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ்ல. இதுல டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் அப்படின்றது இன்சுலின் சுரப்பு கம்மியா இருக்கிறதுனால இங்க என்ன பண்ணுது, சிறுநீர்ல அதிகமான குளுக்கோஸ் அப்படின்றது வெளியேறுது. அது என்னது, அதுதான் வந்து கிளைகோசூரியா அப்படின்னு சொல்றாங்க. இது பாலி யூரியாவை உண்டாக்குது. அதிகமா யூரின் போறதானே சொல்றாங்க, பாலி யூரியா அப்படின்னு சொல்றாங்க. இதே டயாபெட்டிஸ் மெல்லிடஸ்ல பாலி யூரியா, யூரின் அதிகமா வெளியேறத பாலி யூரியா அப்படின்னு சொல்றாங்க. பாலிடிப்சியா அப்படின்னா அதிகமா தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கும். என்னது, பாலிடிப்சியா அப்படின்றது தண்ணி தாகம் சும்மா எடுத்துட்டே இருக்கும். ஏன்னா சிறுநீர் வந்து நிறைய வெளில போறதுனால நமக்கு தண்ணி தாகம் அப்படின்றது எடுத்துட்டே இருக்கும். அது பாலிடிப்சியா. அடுத்து பாலிபேஜியா அப்படின்றது அதிகமா பசியை உண்டாக்கும். நமக்கு வந்து அபரிவிதமான பசியை உண்டாக்கும். நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து என்னடா இப்படி சாப்பிடறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது பாலிபேஜியா. இதெல்லாம் எதனால உண்டாகுது அப்படின்னா டயாபெட்டிஸ் மெல்லிடஸ்ல உருவாகுது. ஓகேவா? இது நீர் மீள உறிஞ்சுவது குறைப்படுகிறது. நீர் மீள உறிஞ்சப்படுவது இங்க குறையுது. இந்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும், ஹைப்பர் கிளைமேசியா. ரத்த சர்க்கரை அளவு அதிகரிச்சது அப்படின்னா ஹைப்பர் கிளைமீசியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அந்த வார்த்தையெல்லாம் பார்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா மார்க் எடுக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான வினா. டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ், டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் இது ரெண்டுத்தையும் வேறுபடுத்துக அப்படின்றது. ஓகேவா? அடிக்கடி கேட்கறாங்க, இதை படிக்காம போயிடாதீங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்து தாவரம் மற்றும் விலங்குகள் இனப்பெருக்கம். அதுல முக்கியமான ஒரு கொஸ்டின், பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை படம் வரைந்து விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான வினா. ஓகேவா? ரொம்ப 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 முக்கியமான வினா. பூக்கும் தாவரத்துல இருக்க சூலகத்தோட அமைப்பை படம் வரைஞ்சு பாகங்கள் விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு படம் வரைய தெரியணும். சூழின் அமைப்பு அப்படின்னு ஒரு படம் வரைய தெரியணும். ஓகேவா? படம் வரைய தரேன்னா இப்பயே சொல்றேன், நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு, அழகா என்ன பண்ணுங்க, நான் சொன்ன கொஸ்டின் எல்லாம் பண்ணுங்க, அழகா படம் வரைஞ்சு கத்துக்கோங்க. கத்துட்டு பாகம் குறிக்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்றாங்கன்னா சூழடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது மேல இருக்க சூழோட அமைப்புல இருக்கிறது சூழடி. அது கீழே நடுவில் இருக்க போது சூழ் திசு, அதை வந்து நியூ செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நடுவில் இருக்கிறது எப்பயுமே உட்கரு கருப்பையா இருக்கும். அதனால என்னது, இது கருப்பை. அப்புறம் என்னது, இது இரண்டாம் நிலை உட்கரு. இது எது துருவ செல்கள். அப்ப நடுவில் இருக்கிறது என்னது, அண்டம். அடுத்து வந்து
சினையாற்றியம். இது என்னது? சூழ் காம்பு. இது சூழ்துளை, சூழ் உரை. ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க பிரிச்சு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க படம் வரைஞ்சு இந்த பாகங்கள் குறிக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை பண்ண உடனே என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் அதை பத்தி எழுதணும். சூழோட அமைப்பு. சூழோட அமைப்புல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம எழுத போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க. சூழின் அமைப்பு. சூழின் முக்கியமான பகுதி சூழ் திசு. சூழோட முக்கியமான பகுதி எது அப்படின்னா சூழ் திசு. பாருங்களேன், இந்த சூழோட முக்கியமான பகுதி எது அப்படின்னா இந்த சூழ் திசு தானே இது முக்கியமான பகுதி. அப்ப சூழோட முக்கியமான பகுதி எது? சூழ் திசு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இதை நீங்க எழுதணும். அடுத்து இது 2 சூழ் உரைகளால் சூழப்பட்டு மேல் பகுதியில் இணையாமல் உள்ள இடைவெளி சூழ்துளை. ஓகேவா? என்னது? 2 சூழ் உரைகளால் சூழப்பட்டு மேல் பகுதி இருக்குல்ல அதுல இணையாம இருக்கிறதுனால இதோட இடைவெளி அப்படின்றது சூழ்துளையா இருக்கு. அந்த இடத்துல இருக்கிறது சூழ்துளை. ஓகேவா? இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? சூழ்துளை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து 70 மார்க் எடுக்கலாம். ஓகேவா? அடுத்து இது சூழானது சூழ் அறையில ஒரு சிறிய காம்பு மூலமா ஒட்டிக்கு இருக்கு. அதுதான் வந்து சூழ் காம்பு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கா சூழ் காம்பு? காமிச்சனா இருக்கு பாருங்க, சூழ் காம்பு. இந்த பாயிண்ட் தான் சூழ் காம்பு. ஓகேவா? முக்கியமான வினா, வேற வழி இல்ல, படிச்சுதான் ஆகணும். ரைட்டா? இது என்னது? இதை சூழ் காம்பு அப்படின்றாங்க. சூழானது, அந்த சூழோட அமைப்பு அப்படின்றது எழுதணும். அதுல சூழானது சூழ் அறையினுள், அதோட சூழ் அறை இருக்குல்ல அந்த அறையில ஒரு சிறிய காம்பின் மூலம் ஒட்டி இருக்கு. அதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சூழ் காம்பு அப்படின்னு சொல்றாங்க. சூழோட அடிப்பகுதி என்னது? சூழடி. அவ்வளவுதான். சூழோட அடிப்பகுதி அது சூழடி. அடிப்பகுதினாலே என்ன இருக்கும்? சூழடி. கருப்பையில இருக்க சூழ் திசுல 7 செல்களும் 8 உட்கருகளும் இருக்கு. அப்ப இதுல என்ன இருக்கு? 7 செல்கள் இருக்கு, அப்புறம் 8 உட்கருக்கள் அப்படின்றது இருக்கு. அதுக்கு அடுத்து அண்ட சாதனம் அப்படின்றது என்னன்னு பாருங்களேன். சூழ்துளை அருகில் ஒரு அண்ட செல் மற்றும் 2 சினையாற்றியம் அப்படின்றது இருக்கு. அடுத்து எதிர் துருவ செல்கள். ஓகேவா? மேல போட்டு அந்த படத்தை வச்சு நீங்க பார்த்து படிச்சீங்க அப்படின்னா எளிமையா இருக்கும். ஓகேவா? அடுத்து சூழடியில இருக்க 3 உட்கருக்கள், மையத்தில் உள்ள ஒரு செல் துருவ செல். ஓகேவா? மையத்தில் இருக்க ஒரு செல் அப்படின்றது துருவ செல், எதிர் துருவ செல் அப்படின்றது சூழடியில இருக்க 3 உட்கருக்கள் தான் சொல்றாங்க எதிர் துருவ செல். ஓகேவா? இங்க பாத்தீங்க அப்படின்னா புரியும். இருக்கா? எதிர் துருவ செல் இருக்கா? 3 இருக்கா? அதனால எதிர் துருவ செல். ஓகேவா? அப்புறம் என்னது? சினையாற்றியம் இங்க 2 இருக்கா? அண்டம் 1 இருக்கா? உட்கரு இருக்கா? புரியுதா? அப்ப எதிர் துருவ செல் அப்படின்றது 3 இருக்கு. இங்க பாருங்க. அப்ப என்ன இருக்குன்னு பாருங்க. சூழடியில 3 உட்கருகள் இருக்கு. அப்ப என்னது? சூழடியில 3 உட்கருகள் இருக்கு. அது என்னது? அதுதான் வந்து எதிர் துருவ செல் அப்படின்றாங்க. மையத்துல ஒரே ஒரு செல் இருக்கு, அதுதான் வந்து துருவ செல் அப்படின்னு சொல்றாங்க. மையத்துல ஒரே ஒரு செல் இருக்கு, அதனால துருவ செல் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, மையத்துல ஒரே ஒரு செல் இருக்கிறது என்னது? அத துருவ செல் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா படிச்சுட்டு போயிருங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் அந்த வார்த்தையெல்லாம். என்ன சார் இது சூழ், ஏதோ வந்து அந்த எதிர் துருவ சூழ்கள் அப்படிலாம் என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 2-3 வாட்டி படிச்சிட்டீங்க அப்படின்னா எளிமையா இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின். மாதவிடாய் சுழற்சியின் போது பல்வேறு நிலைகள் யாவை? அந்நிலைகளின் போது அண்டகம் மற்றும் கருப்பையில நிகழும் மாற்றங்களை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான வினா. ஓகேவா? ஸ்பீடா போறோம், கொஞ்சம் டைம் இல்லாதனால. ஓகேவா? அடுத்த மாதவிடாய் அல்லது அழிவு நிலை 4 to 5 நாள் இருக்கும். அதுல முதல் நிலை வந்து பாலிக்கல்களோட வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். ஓகேவா? முதல் என்னது? பாலிக்கல்களோட வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். கருப்பையில எண்டோமெட்ரியத்தோட உட்சுவர் சுரிந்து என்ன பண்ணும்? ரத்தப்போக்கு அப்படின்றது வெளியேறும். அது புரோஜெஸ்டிரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறையும். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா புரோஜெஸ்டிரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் அளவு அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? அடுத்து பாலிகுலர் அல்லது பெருக்கு நிலை. இது 6 to 13 நாள்ல இருக்கும். ஓகேவா? இது பாலிகுலர் அல்லது பெருக்கு நிலை அப்படின்றதுல பாருங்களேன். முதுநிலை பாலிக்கல் வளர்ச்சி அடைந்து கிராஃபியன் பாலிக்கலாக மாறுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? முதல்நிலை பாலிக்கல் என்ன ஆகுது அப்படின்னா வளர்ச்சி அடைஞ்சு அது கிராஃபியன் பாலிக்கலா மாறுது. பெருக்க நிலையினால எண்டோமெட்ரியும் புத்தாக்கம் பெறுது. அதனால பெருக்க நிலையினால என்னது? எண்டோமெட்ரியம் அப்படின்றது புத்தாக்கம் பெறுது. அதுல FSH அப்படின்ற ஈஸ்ட்ரோஜன் அதிகரிக்குது. FSH மற்றும் ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகரிக்குது. அண்டம் விடுபடும் நிலை 14வது நாள். ஓகேவா? அண்டம் விடுபடும் நிலை என்னது? 14வது நாள். பாருங்களேன், அண்டம் விடுபடும் நிலை வந்து 14வது நாள் இருக்கு. ஓகேவா? இது கிராஃபியன் பாலிக்கல்ல வெடிச்சு அங்க அண்டம் விடுபடுது. அப்போ எண்டோமெட்ரியத்தோட சுவர் அப்படின்றது தடிமனாகுது. LH லூட்டியேஷன் ஹார்மோன் அப்படின்றது உச்சநிலை அடையுது. ஓகேவா? லூட்டியேஷன் அல்லது உற்பத்தி நிலை அப்படின்றது 15 to 24 நாள் இருக்கும். காலியன் கிராஃபியன் பாலிகள் வளர்ச்சி அடைந்து கார்பஸ் லூட்டியம் அடையுது. முட்டையிலிருந்து கருவுறதுனால நிகழ்றதுனால எண்டோமெட்ரியம் அப்படின்றது கருப்பதிவுக்கு தயாராகுது. அது அடுத்தது கருவுறாத போது கார்போஹைட்ரேட்ஸ் சிறஞ்சு கருப்பையிலிருந்து சுவர் அப்படின்னு உடைஞ்சு முட்டை அப்படின்றது வெளியேறுது.
அப்ப விடையிறதுனால LH அப்படின்னு லூட்டிசிங் ஹார்மோனும் FSH குறையிறதுனால கார்போஹைட்ரேட் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட ப்ரோஜெஸ்டரான் அளவு குறைஞ்சு மாதவிடாய் அப்படின்றது ஏற்படுது. ஓகேவா? கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின் வந்து படிச்சிருங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை என்ன பண்ணிக்கோங்க, அந்த கொஸ்டின் வந்து படிச்சுட்டு போயிருங்க. அடுத்து மரபியல்ல பார்க்கலாம். டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாகியுள்ளது? டிஎன்ஏ உயிரியல் முக்கியத்துவம் யாது? இது ரொம்ப முக்கியமான வினா. ஓகேவா? டிஎன்ஏவோட அமைப்பு எவ்வாறு உருவாகி இருக்கு? டிஎன்ஏவோட அமைப்பு அப்படின்றது எவ்வாறு உருவாகிருக்கு? அதோட முக்கியத்துவம், உயிரியல் முக்கியத்துவம் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? கண்டிப்பா படிக்கணும். டிஎன்ஏ மூலக்கூறு 2 பாலி நியூக்ளியோடைடு இழைகளால் ஆனது. என்னது? 2 பாலி இழைகளால் ஆனிருக்கும். டிஎன்ஏ அப்படின்றது 2 மூலக்கூறு. என்னது? டிஎன்ஏ அப்படின்றது 2 பாலி நியூக்ளியோடைடு அப்படின்ற இழைகளால் ஆனிருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா இரட்டை சுருள் அமைப்பின் எதிரெதிர் திசையில் செயல்படுது. என்ன பண்ணுது? இது இரட்டை சுருள் அமைப்போட, என்னது? இரட்டை சுருள் அமைப்போட எதிரெதிர் திசையில இது செல்லுது. ஓகேவா? இரட்டை சுருள் அமைப்போட என்ன பண்ணுது? எதிரெதிர் திசையில இது செயல்படுது. நல்லா தெளிவா பாருங்க. டிஎன்ஏ அமைப்பு வாட்சன் மற்றும் கிராக்கியன் மாதிரி அப்படின்றது பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? கொஞ்சம் ஸ்பீடா போறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாகி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட முக்கியத்துவம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறாங்க. அதனால தெளிவா பாருங்க. டிஎன்ஏ மூலக்கூறு அப்படின்றது 2. ஓகேவா? டிஎன்ஏ மூலக்கூறு அப்படின்றது 2 பாலி நியூக்ளியோடைடு இழைகளால் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்னது? இது இரட்டை சுருள் அமைப்போட எதிர் திசையில செல்லுது. இந்த மையத்தில் உள்ள நைட்ரஜன் காரங்கள் சர்க்கரை பாஸ்பேட் தொகுதியோடு இணைக்கப்பட்டிருக்கு. மையத்தில் இருக்க நைட்ரஜன் காரம் என்ன பண்ணுது? மையத்துல இருக்க நைட்ரஜன் காரம் என்ன பண்ணுது அப்படின்னா சர்க்கரை பாஸ்பேட் தொகுதியோட இணைக்கப்பட்டிருக்கு. என்னது? சர்க்கரை பாஸ்பேட் தொகுதியோட என்ன இணைக்கப்பட்டிருக்கு? நைட்ரஜன் காரம் அப்படின்றது இணைக்கப்பட்டிருக்கு. இது நிரப்புக்கார இணைவுறுதலை கொண்டிருக்கு. இது என்னது? நிறைப்புக்கார இணைவுறுதலை கொண்டிருக்கு. அதுக்கடுத்து பாருங்களேன், அடினைன் தைனமின். அடினைன் தைனமுடன் 2 ஹைட்ரஜன் பிணைப்புகள் இணைஞ்சிருக்கு. ஓகேவா? 2 ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படின்றது இணைஞ்சிருக்கு. அதுதான் AST சொல்றாங்க. ஓகேவா? அதான் சொல்றாங்க AST அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சைட்டோசின் குவானைனுடன் 3 ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைந்துள்ளது. C=G. ஓகேவா? ஹைட்ரஜன் பிணைப்புனால டிஎன்ஏக்கு நிலைப்பு தன்மையை தருது. ஹைட்ரஜனோட பிணைப்பு. ஓகேவா? ஹைட்ரஜனோட பிணைப்பு டிஎன்ஏவுக்கு நிலைப்பு தன்மையை தருது. ஒவ்வொரு சுற்றும் 34 A டிகிரி அளவுல இருக்கு. ஒரு முழு சுற்றுல 10 கார இணைவுகள் இருக்கு. நியூக்ளியோடைடு பாஸ்போரேட்டோட எஸ்டர் பிளாய்ப்புகள் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து டிஎன்ஏவோட முக்கியத்துவம். இந்த கொஸ்டின் கூட அடிக்கடி கேட்கறது இல்ல, ஆனா டிஎன்ஏவோட முக்கியத்துவம் அப்படின்றது அடிக்கடி கேட்கறாங்க. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி இருக்கும், ஆனா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் ஒரு 2 லெசன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா படிச்சு எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா மார்க் வாங்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டிஎன்ஏவோட முக்கியத்துவம். டிஎன்ஏ என்ன, எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பாருங்களேன். இது மரபியல் தகவலை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுது. நம்ம என்ன பார்த்தோம்? 7ஆம் அறிவு படம் பார்த்தோமா? என்னது? முன்னாடி இருக்க தலைமுறையில இருந்த அந்த தகவல்கள் என்ன ஆகும்? அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வருவாங்க. அதனால என்ன பண்ணுது? மரபியல் தகவல்களை என்ன பண்ணுது? ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுது. இது புரதங்கள் உருவாக்கத்திற்கு தேவையான தகவல்களை பெற்று தருது. ஓகேவா? இது புரதங்கள் உருவாக்கத்திற்கு தேவையான தகவல்களை என்ன பண்ணுது? பெற்று தருது. இது ஒரு உயிரினத்தோட வளர்ச்சி சார் மற்றும் வாழ்வியல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துது. ஒரு உயிரினத்தோட வளர்ச்சி சார் மற்றும் வாழ்வியல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துது. இது டிஎன்ஏ. ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி கேட்கறாங்க. ஓகேவா? அதை படிச்சுக்கோங்க. அடுத்து மருத்துவத்துறையில் உயிரி தொழில்நுட்பவியலின் முக்கியத்துவம் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருத்துவத்துறையில உயிரி தொழில்நுட்பவியலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான வினா, ரொம்ப முக்கியம். எது அப்படின்னா முக்கியம் டிஎன்ஏவோட முக்கியத்துவம் அடிக்கடி கேட்பாங்க. ரைட்டா? டிஎன்ஏவோட முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அது கேட்பாங்க. ஓகேவா? அது நீங்க தெளிவா படிச்சுக்கணும். அடுத்து 20வது லெசன் வந்தாச்சு. அதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மருத்துவத்துறையில உயிர் தொழில்நுட்பவியலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயிரி தொழில்நுட்பவியல்ல பயன்படுத்தி மருத்துவத்தோட முக்கியத்துவம் வாய்ப்பு மிகுந்ததற்க புரதங்கள் அல்லது பாலிடெப்டிடைடுகள் உருவாக்கப்பட்டு நோய்களும் மருந்து பொருட்களை வணிக ரீதியாக உற்பத்தி செய்ய பயன்படுது. அது அந்த வணிக ரீதியாக வந்து மருந்து பொருட்கள் உற்பத்தி செய்ய எது பயன்படுது அப்படின்னா இந்த பாலிடெப்டைடுகள் அப்படின்றது பயன்படுது. அடுத்து டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் மூலமா உருவாக்கப்பட்டுள்ள மருத்துவ பொருட்கள் rDNA அந்த தொழில்நுட்பத்தின் மூலமா உருவாக்கப்பட்டுள்ள மருத்துவ பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்சுலின். ஓகேவா? என்னது? இப்ப இன்சுலின் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, யாருக்காவது சக்கரை நோய் இருக்கு அப்படின்னா இன்சுலின் போடுவாங்க. ஊசி மாதிரி வச்சுட்டு அவங்களே இன்சுலின் போட்டுப்பாங்க. ஓகேவா? அப்ப இன்சுலின் ரத்த சார்ந்த நோய் சிகிச்சைக்கு பயன்படுது. எது அப்படின்னா rDNA தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட மருந்து பொருட்கள். ஓகேவா? இது தெளிவா எழுதணும், ரொம்ப அடிக்கடி கேட்கிற வினா. ஓகேவா? அடுத்து மனித வளர்ச்சி ஹார்மோன் குழந்தைகளோட வளர்ச்சி குறைபாடுனா வந்து இது நீக்குது. என்னது? மனித வளர்ச்சி ஹார்மோன் என்ன பண்ணுது? குழந்தைகளோட வளர்ச்சி குறைபாடுனை வந்து நீக்குது. எது? இந்த ஹார்மோன். ஓகேவா? அடுத்து
ரத்த முறைதல் காரணிகள், ஹீமோகுளோபினிய சிகிச்சை. ஓகேவா, ஹீமோபிலியா சிகிச்சையில் எது பயன்படுது அப்படின்னா இந்த RDNA தொழில்நுட்பமா பயன்படுத்தப்பட்ட மருந்து பொருட்கள் அப்படின்றது பயன்படுது. அடுத்து திசு பிளாஸ்மினோஜன் தூண்டி ரத்தத்தை கட்டிகளை கரைத்து இதய அடைப்பை தவிர்க்கிறது. நம்ம உடம்புல இதய அடைப்பு இருக்கு அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, அங்க வந்து உள்ள வந்து ஸ்டண்ட் வைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்களா, அப்ப திசு பிளாஸ்மினோஜன் தூண்டி அதை தூண்டுது. எது திசு பிளாஸ்மினோஜனை தூண்டி ரத்த கட்டி இருக்குல்ல அதை என்ன பண்ணுது அப்படின்னா கரைஞ்சு இதய அடைப்பை நீக்குது. ஓகேவா, அடுத்து ஹெப்பாடைட்டிஸ் பி வெறிநாய்க்கடி ரேபிஸ் நோய்களுக்கு தடுப்பூசியா பயன்படுது. ஹெப்பாடைட்டிஸ் பி மற்றும் வெறிநாய்க்கடி ரேபிஸ் நாய் கடிச்சுனாவும் ரேபிஸ் வந்துடும். ஓகேவா, ஹெப்பாடைட்டிஸ் பி மற்றும் வெறிநாய்க்கடி போன்ற நோய்களுக்கு தடுப்பூசியா பயன்படுது. ஓகேவா, புரிஞ்சுதா? ரொம்ப ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா, RDNA தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டுள்ள மருத்துவ பொருட்கள் என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? இன்சுலின். ஓகேவா, அது ரத்த சர்க்கரை நோய்க்கு சிகிச்சையா பயன்படுதுக்கு. ஓகேவா, இது இன்சுலின் அப்படின்றது. அடுத்து மனித வளர்ச்சி ஹார்மோன், அதுக்கடுத்து ரத்த முறைதல் காரணம் ஹீமோபிலியா சிகிச்சையில இது பயன்படுது. அடுத்து திசு பிளாஸ்மினோஜன் தூண்டி ரத்த கட்டிகளை வந்து கரைச்சி இதய அடைப்பை நீக்குது. அப்புறம் ஹெப்பாடைட்டிஸ் பி மற்றும் திருநாய்க்கடி. ஓகேவா, அந்த ரேபிஸ் நோய்களை தடுக்கிறதுக்கு இந்த RDNA தொழில்நுட்பத்தின் மூலமா பயன்படுத்தப்பட்ட அந்த மருந்து பொருட்கள் அப்படின்றது பயன்படுது. ஓகேவா, கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, மருத்துவத்துறையில உயிரி தொழில்நுட்பங்களோட முக்கியத்துவம் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, ரொம்ப ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறாங்க. ரைட்டா, அடுத்த கொஸ்டின் போலாம். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு லெசனா நான் டீடைலா நடத்துறேன். ஓகேவா, தமிழ்ல. ஓகேவா, மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வை தருக ஒரு முக்கியமான வினா. ஓகேவா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறாங்க. ஓகேவா, மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை என்ன பண்றாங்க, சரக்கு அடிக்கிறவங்க ஏற்படும் பிரச்சனைகளை வந்து சரி செய்வதற்கான தீர்வை வந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கல்வி. ஓகேவா, அந்த மது பொருட்களை எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஆலோசனை அப்படின்றது தெரியணும். ஓகேவா, கல்வி மற்றும் ஆலோசனை அப்படின்றது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. ஓகேவா, இது மது அருந்தவர்களது மன அழுத்தத்தை எதிர்கொண்டு அவற்றிலிருந்து விடுபட உதவும். மது என்னது, அந்த கல்வி அந்த ஆலோசனை கிடைச்சிருச்சு அப்படின்னா ஓ இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஆயிருமா, கல்லீரல் வீணா போயிடுமா, மண்ணீரல் வீணா போயிடுமா அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா அவங்க அந்த போதைப் பொருட்கள்ல இருந்து விடுபட வாய்ப்பு அப்படின்றது அதிகம். அதனால இது மது அருந்துபவர்களது மன அழுத்தத்தை எதிர்கொண்டு அவற்றிலிருந்து விடுபட உதவுது. ரைட்டா, அவங்கள்ட்ட இருந்து அந்த விஷயத்துல இருந்து விடுபட உதவுது. அடுத்து உடல் செயல்பாடுகள், இசை, விளையாட்டு, யோகா, தியானம் போன்ற நலமான செயல்பாடுகளில் ஈடுபடுதல். ஓகேவா, என்ன பண்ணணும், இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா மைண்ட் அந்த சைடு போக விடக்கூடாது. அதனால என்ன பண்ணணும், பாட்டு கேட்கறது அப்படின்னா விளையாட்டு போய் விளையாடுறது, அடுத்து வந்து யோகா, அடுத்து தியானம், இதெல்லாம் பண்ணணும். மைண்டை இந்த மாதிரி டிவியேட் பண்ணணும். ரைட்டா, அடுத்து பெற்றோர் மற்றும் சக மனிதனும் உதவியை நாடுதல். பிரச்சனைகளின் போது தங்கள் பெற்றோர்கள் சக மனிதன் வந்து உதவி பெற வேண்டும். என்னது பிரச்சனை இருக்கு அப்படின்னா தனியா போயிட்டு அந்த தண்ணி அடிக்கிறது, தனியா போய் போதைப் பொருள் இருக்குது அந்த மாதிரி இல்லாம எல்லாரோடய சேர்ந்து பேசி நான் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் இந்த மாதிரி வந்து பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, என்னால இந்த விஷயம் பண்ண முடியல, அப்ப என்ன பண்ணலாம், சேர்ந்து பேசி நீ கவலைப்படாத, நம்ம சேர்ந்து என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசணும். ஓகேவா, அவர்களின் உணர்வுகள் குறித்து பேசுவதன் மூலம் தவறுகள் செய்யாமல் தடுக்க உதவும். என்னது அவங்களோட உணர்வுகளை மதிச்சு அவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத கேட்டு அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம பேசணும் அப்படின்னா அவங்க அதுல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். அடுத்து மருத்துவ உதவி, அவர்கள் உளவியலாளர்கள் மற்றும் மனநல மருத்துவர்களை காண வேண்டும். என்னது நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட் எல்லாம் பார்த்து உனக்கு ஏன் இந்த பிரச்சனை, உனக்கு எதனால வந்து இந்த மாதிரி மது பொருட்கள் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு அவன்கிட்ட பேசி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லி அவன் என்ன பண்ணுவோம், அந்த வழியிலேருந்து திருத்தணும். அதுதான் வந்து மருத்துவ உதவி. ஓகேவா, அடுத்து மதுவிலிருந்து மீட்பு, டி அடிக்ஷன் மற்றும் மறுவாழ்வு திட்டங்கள் அவர்களுக்கு உதவும். இதெல்லாம் பண்ணுது, இதெல்லாம் வந்து மது பொருட்கள் இருந்து வெளில வரதுக்கான ஒரு கீயா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து சுற்றுச்சூழல் மேலாண்மை, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கறாங்க. மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் எவ்வாறு நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்க செய்கிறது? மழைநீர் சேகரிக்கிறதுனால அது எப்படி வந்து நிலத்தடி நீர் மட்டம் அதிகரிக்குது, மழை பெய்யுது எப்படி வந்து நிலத்தடி நீர் மட்டம் அதிகமாகுது அப்படின்னு கேட்கறாங்க. மேற்கூறிய விழும் மழை நீரை சேமித்தல். என்னது மழை பெய்யுது. ஓகேவா, இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா வீட்டுல வந்து மேற்கூரை அமைச்சிருக்கணும். ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மேற்கூரையில் விழும் மழை நீரை சேமித்தல். மேற்கூரையில வந்து இப்ப மழை விழுது. ஓகேவா, அந்த தண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி குழாய் அமைத்து நிலத்தடி நீருக்கு வரா மாதிரி அந்த இதை செய்யணும். ரைட்டா, என்ன பண்ணுது,
மேற்கூரையில வந்து மழை விழுது, ஓகேவா? மழை பெய்யறப்போ மேற்கூரை உங்களோட மாடி இருக்கு அப்படின்னா மாடியில வந்து தண்ணி விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு குழாய் மாதிரி அமைச்சுட்டு அந்த குழாய் என்ன பண்ணணும், நிலத்தடி நீரோட என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் மேற்கூரையில் விழும் மழை நீரை தொட்டிகளில் சேகரித்து வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தலாம். அதை வந்து சேகரிச்சு என்ன பண்ணலாம், வீட்டுக்கு மறுபடியும் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். அது வீட்டுல வந்து தோட்டம் இருக்கு அப்படின்னா தோட்டத்துக்கு தண்ணியா யூஸ் பண்ணலாம். இல்ல அந்த தண்ணியை சுத்திகரிச்சு குடி தண்ணியா யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த தண்ணியை யூஸ் பண்ணணும். அடுத்து கசிவுநீர் குழிகள் மேற்கூரையிலிருந்து பெறப்படும் மழைநீர் வடிகட்டும் தொட்டிகளுக்கு குழாய் மூலம் அனுப்பப்படுகிறது. அப்ப மேற்கூரையிலிருந்து பெறப்படும் மழைநீர் என்ன பண்ணும், வடிகட்டும் தொட்டிகளுடன் என்னது இங்க இடத்துல ஒரு வடிகட்டிகள் வச்சிருக்கணும், ஓகேவா? வடிகட்டி மூலம் என்ன பண்ணும், அது அந்த தொட்டிகளுக்கு அப்படின்றது நிரப்பப்படணும். பின்பு அது கசிவுநீர் குழிகள் மற்றும் மண்ணுக்குள் ஊடுருவி நிலத்தடி நீராக சேகரிக்கப்படுகிறது. என்ன பண்றாங்க, இந்த தண்ணி அப்படின்றது மண்ணுக்குள்ள ஊடிடுது, ஓகேவா? இங்க இருக்க தண்ணி அப்படின்றது என்னது, டியூப் மூலமா கீழே போய் நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்குது. கசிவு நீர் குழாய்கள் அது மூலயமா என்ன ஆகுது, நிலத்தடி நீர் மட்டம் அப்படின்றது இது மூலியமா அதிகரிக்குது. அப்ப மேலேருந்து பொழிகிற மழைகள் என்னது வேஸ்டா போகாம அதை நிலத்தடி நீருக்கு மறுபடியும் கொண்டு போய் சேர்க்கணும். மேற்கூரைகளில் விழும் மழை நீரை சேமிக்கணும். அடுத்து கசிவு நீர் குழாய்கள் மூலமா நிலத்தடி நீர் மட்டத்தை சேமிக்கணும். மேற்கூரையில் விழும் அதை என்ன பண்ணலாம், அந்த தண்ணியை வந்து சேமிச்சு நம்ம வந்து மறு உபயோகம் படுத்தலாம், ஓகேவா? அடுத்து ஏரிகள் அமைத்தல், ஓகேவா? இது தமிழகத்தின் மிக பழமையான முறை. ஏரி அமைக்கிறது அப்படின்றது அந்த காலத்துல வந்து போர் அப்படின்றதுதான் கிடையாது. மழை பொழிகிறப்போ ஏரி பெருசா இருக்கும், அதுல தண்ணி அப்படின்றது சேமிச்சு வச்சுப்பாங்க, எப்ப வேணுமோ அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அது மாதிரி ஏரிகள் அப்படின்றது அமைக்கலாம். ஒரு ஏரியின் உபநீர் அருகில் உள்ள மற்றொரு ஏரியில் சேமிக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு ஏரியோட உபநீர் அருகில் உள்ள மற்றொரு ஏரியில் சேமிக்கும்படி, ஒரு ஏரியில இருக்க தண்ணி அப்படின்றது மற்றொரு ஏரிக்கு தண்ணி வந்து மாற்றா மாதிரி வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்து ஊரணிகள். கிராமத்துல மழைநீரை சேமிக்கிறதுக்கான ஊரணிகள் அப்படின்றது இருக்கும், ஓகேவா? பெரிய வந்து ஒரு கிணறு மாதிரி இருக்கும், தண்ணி மழை பொழிய டியூப் வழியா அந்த கிணத்துக்குள்ள தண்ணி போயிட்டே இருக்கும். அந்த தண்ணி அந்த நீர்மட்டம் நல்லா வந்து உயர்ந்ததுக்கு அப்புறம் அது வேணுன்றப்ப யூஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் கிராமங்களில் மழைநீரை சேமிப்பதற்காக ஊரணிகள் அமைக்கப்பட்டிருக்கும். பல்வேறு வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது பல்வேறு வீட்டு உபயோகத்துக்கு இது பயன்படுத்துறாங்க, ஓகேவா? மண்ணரிப்பை நீர் எவ்வாறு தடுப்பீர்? மண்ணரிப்பை வந்து எப்படி தடுப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் தாவர பரப்பை நிலைநிறுத்துதல், ஓகேவா? மண்ணரிப்பை எப்படி தடுப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் தாவர பரப்பை நிலைநிறுத்துதல். ஃபர்ஸ்ட் தாவரம் வளர்ப்பு அதிகமா இருக்கணும், ஓகேவா? அப்பதான் வந்து மண் அரிக்காது, ஓகேவா? அப்பதான் வந்து அந்த தாவரம்ன்றது மண்ணு பிடிச்சிக்கும், ஓகேவா? அப்ப தாவர பரப்பை நிலைநிறுத்துதல். கால்நடைகளின் அதிகமான மேய்ச்சலை கட்டுப்படுத்துதல். அது இப்ப பார்த்தாலும் அது ஃபுல்லா மேய்ஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணாது, மண்ணை வந்து இறுக்கி பிடிச்சிக்காது, என்ன பண்ணும், அப்ப தண்ணி வந்து அரிச்சிட்டு போயிடும். அதனால வந்து கால்நடைகள் நிறைய மேயுது அப்படின்னா அந்த ஆற்று ஓரமா இல்ல வந்து அந்த படுகை ஓரமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மேயறதை வந்து கட்டுப்படுத்தணும். கால்நடைகளின் அதிகமான மேய்ச்சலை கட்டுப்படுத்துதல். பயிர் சுழற்சி, மண்வள மேலாண்மை ஆகியவற்றை கடைபிடித்தல். பயிர் வந்து சுழற்சி, ஓகேவா? அடுத்து மண்வள மேலாண்மை ஆகியவற்றை கடைபிடித்தல். அது ஒரே பயிரே போட்டுட்டு கூடாது, வேற பயிர் போடும்போது அதோட மண்ணோட வளம் அப்படின்றது அதிகமாகும். அப்படி மண்ணோட வளம் அதிகமாகும் போது அதுல மண்ணரிப்பு அப்படின்றது ஏற்படாது. மண்வள மேலாண்மை அடிக்கடி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீர்ப்பரப்பில் ஓடும் நீரை நீர்பிடிப்பு பகுதியில் சேமித்தல். நிலப்பரப்புல ஓடுதுல நீர், அதை என்ன பண்ணணும், நீர்பிடிப்பு பகுதியில போய் சேர்க்கணும், ஓகேவா? காடுகள் உருவாக்கும், மழை நிலத்தை சமப்படுத்துதல். காடுகளை வந்து உருவாக்கணும், மழை நிலத்தை வந்து சமப்படுத்தணும், ஓகேவா? மழை நிலத்தை வந்து சமப்படுத்தணும். நீரோட்டத்திற்கு எதிர் திசையில மண்ணை உழுகணும், ஓகேவா? நீரோட்டத்துக்கு தண்ணி திசையில் ஓடுது அப்படின்னா அதுக்கு எதிர் திசையில அந்த மண்ணை உழுகணும். அப்பதான் என்னது, அந்த மண்ணரிப்பு அப்படின்றது ஏற்படாது. காட்டின் வேகத்தை மட்டுப்படுத்த அதிக பரப்பில் மரங்களை நடுதல் பாதுகாப்பு இருக்கு. என்னது, காற்றோட வேகம் அதிகமா இருக்கு அப்படின்னா தண்ணி என்ன பண்ணும், அதோட காற்றோட வேகத்துல வந்து மண்ணரிப்பை ஏற்படுத்தும். அதெல்லாம் என்ன பண்ணணும், அதிக மரத்தை வளர்த்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும், அந்த காற்றோட வேகத்தை எதிர் திசையில வந்து அந்த காத்து அடிச்சு மண்ணரிப்பு அப்படின்றது கட்டுப்படுத்தும். போன்றவை கடைபிடிப்பதன் மூலம் மண்ணரிப்பு தடுக்கலாம், ஓகேவா? இது ஒரு முக்கியமான வினா, பாத்துக்கோங்க, எளிமையா இருக்கும், ஓகேவா? காடுகளின் முக்கியத்துவம் பற்றி கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறாங்க. ரொம்ப 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 முக்கியமான வினா. காடுகளோட முக்கியத்துவம் என்னென்னதுக்கு பயன்படுது அப்படின்னு பாருங்க. காடுகள் மனித வாழ்வுக்கு இன்றியமையாதவை. காடுகள் இல்லை அப்படின்னா நம்மளால இருக்க முடியாது. ஆக்சிஜன் அப்படின்றதுனா அது அமேசான் காடுல இவ்வளவு % ஆக்சிஜன் அப்படின்றது உருவாகுது அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப காடுகள் மனித வாழ்வுக்கு இன்றியமையாதவை. காடுகள் இல்லை அப்படின்னா மனிதர்கள் இருக்க முடியாது, ஓகேவா? காடுகள் மனித வாழ்வுக்கு இன்றியமையாதவை. காடுகள் நிலத்தடி நீர் சேமிப்புக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் முக்கிய பங்காற்றுகிறது, ஓகேவா? புஷ்பா படத்துல என்ன பண்ணுவாங்க, கட்டையெல்லாம் வெட்டி கொண்டு போய் சேர்ப்பாங்களா, அந்த மாதிரி நிலத்தடி நீர் சேமிப்பதற்கு, ஓகேவா? நிலத்தடி நீரை சேமிக்கிறதுக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கு முக்கியத்துவமா பங்களிக்குது. காடு அப்படின்றது பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் வாழிடங்களா இருக்கு. காடு அப்படின்றது பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கான வாழிடமா இருக்கு, ஓகேவா? காடுகள் அப்படின்றது பல புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்களின் ஆதாரமா இருக்கு. காடுகள் அப்படின்றது பல புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்களோட ஒரு ஆதாரமா இருக்கு. காடு மரம், உணவு, தீவனம், நார்கள் மற்றும் மருந்து பொருட்களை வழங்குது, ஓகேவா? அந்த காடுகள் அப்படின்றது என்னது, மரம் இருக்கு, அதுல அப்புறம் உணவுப் பொருட்கள் அப்படின்றது கிடைக்குது. தென்னை மரம் தோப்பு இருக்கு அப்படின்னா அங்கே தென்னை தேங்காய் கிடைக்குது. அந்த மாதிரி மரம் அப்படின்றப்போ உணவுப் பொருட்கள் கிடைக்குது.
தீவனம் அப்படின்றது கிடைக்குது, அப்புறம் நார்கள் அப்படின்றது கிடைக்குது, மருந்து பொருட்கள் அப்படின்றது வழங்குது. கார்பனை நிலைநிறுத்துவதால் காடுகள் கார்பன் தொட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. ரொம்ப முக்கியம். அது கார்பனை நிலைநிறுத்துறதுனால ஓகேவா, அத காடுகளை கார்பன் தொட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் எழுதியே ஆகணும். எந்த பாயிண்ட் எழுதுறீங்களோ இல்லையோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் எழுதணும். அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்கறாங்க, ரொம்ப முக்கியம் ஓகேவா. தட்பவெப்ப நிலையை ஒழுங்குபடுத்தி மழையை அதிகமாக்கி புவி வெப்பமயத்தை உருக்கிறது. தட்பவெப்ப நிலையை ஒழுங்குபடுத்தி ஓகேவா, அது அதிகமா வெயில் அடிக்குது அப்படின்னா இந்த காடுகள் இருக்கிறதுனால மழையை அதிகமா உருவாக்கி என்ன பண்ணுது, புவி வெப்பமயத்துல அது கட்டுப்படுத்துது ஓகேவா. வெள்ளம், நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்களை தடுக்குது ஓகேவா. மரம் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், அந்த மண்ணை நல்லா பிடிச்சிக்கும். மண்ணை நல்லா பிடிச்சிட்டு அப்படின்னா வெள்ளம் வந்தாலும் மண்ணரிப்பு அப்படின்றது ஏற்படாது. நிலச்சரிவு ஏற்படாம இருக்கிறதுக்கு மரம் அதிகமா இருக்கணும் போன்ற இயற்கை சீற்றங்களை தடுக்குது. காடுகள் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுது ஓகேவா. காடுகள் என்ன பண்ணுது, சுற்றுச்சூழல் சமநிலையை இது பேணுது ஓகேவா. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான நம்ம 7 மார்க் அப்படின்றது பார்த்திருக்கோம், ரொம்ப முக்கியம். இதோட ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது நான் கீழே லிங்க் பண்றேன் ஓகேவா. இதோட ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன். தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிட்டு படிங்க ஓகேவா. இதெல்லாம் முக்கியமான 7 மார்க் வினாக்கள். கண்டிப்பா நாளானைக்கு வர பப்ளிக் ஆஃப் இயர் எக்ஸாம்ல கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அதனால வந்து இந்த கொஸ்டினால தயவு செஞ்சு படிக்காம போயிடாதீங்க. ரொம்ப 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 முக்கியமான வினாக்கள். கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. கடைசியா பார்த்த சுற்றுச்சூழல் மேலாண்மை இருந்து கண்டிப்பா கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. அதனால படிச்சுட்டு போங்க ஓகேவா. ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.